श्रीशैलेशदयापात्रं देवत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः नमोस्तु ते व्यास विशाल बुद्धे पुल्लारविंदाय तपत्र नेत्रे येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः மகாபாரதம் அதுல பகவத்கீதை பீஷ்ம பர்வாவுல அமைஞ்ச பகவத்கீதை அதுல 2 அத்தியாயங்கள் பூர்த்தியாச்சு. முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம், அர்ஜுனனுடைய கலக்கம் அங்க சொல்லப்பட்டது. பிறகு அந்த கலக்கம் நிவர்த்தி பண்றதுக்காக 2வது அத்தியாயத்துல சாங்கிய யோகம் அப்படின்னு சொல்லுமா போலே ஞானத்தை முதல்ல எடுத்ததும் பகவான் உபதேசிக்காம கார்பண்யம் அப்படிங்கிற அந்த கலக்கத்தை போக்குறதுக்காக இத்தகைய உனக்கு ஒரு அவநம்பிக்கை வந்துடுதா அர்ஜுனா, உன்மேல உனக்கே சந்தேகமா இல்ல என் மேல் சந்தேகமா, அதனால இந்த அவலங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காத உத்திஷ்ட பாரதா அப்படின்னு முதல்ல எழுந்துரு அப்படின்னு சொல்லிதான் எழுப்ப பார்த்தான். ஆனால் கலக்கம் ரொம்ப முத்தி போன அர்ஜுனன் நீ நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு கீழே காண்டீபத்தை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற அர்ஜுனனை பார்த்து பகவானுக்கு ஒரு பிரஹசன்னிவ பாரத அப்படின்னு ஒரு சிரிப்பு தான் வந்துதான். இப்ப நம்ம அர்ஜுனனா இவன், நம்ம அர்ஜுனன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு ஒரு சிரிப்பு தான் வந்தது. பிரஹசன்னிவ பாரத அப்படிங்கிறதுக்கு பல்வேறு வியாக்கியானங்கள் நம் பாஷ்யம் மூலமாகவே அனுபவிச்சோம். மேற்கொண்டு அதனால இவனுக்கு முதல்ல இப்போ இனிமே சாங்கியத்தை உபதேசம் பண்ண வேண்டியதுதான். சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கறத அவனுக்கு புரிய வச்சுட்டோம்னா அவன் கடமையை அவன் செய்ய வருவான். அப்படிங்கறதுனால சாங்கிய யோகத்தை பூரா உபதேசம் பண்ணி அதுல ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னா என்ன, இந்த ஸ்தித பிரக்ஞன் எப்படி நடந்துப்பான், அவனுடைய லட்சணங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லி நம் மனசை அடக்கும் முறை, எப்படி நம் மனசை அடக்கி கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கறத ரொம்ப அழகா 2வது அத்தியாயத்துல சொல்லி பூர்த்தி பண்ணிட்டான் கண்ணபிரான். மேற்கொண்டு இதை கேட்ட பிறகு அர்ஜுனன் எழுந்துப்பானோன்னு பார்த்தா நமக்கு இன்னும் பாக்கியம் இருக்கு பகவத்கீதை கேட்கறதுக்கு. அதனால 3வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் சொல்லி பகவான் கடைசியா 2வது அத்தியாயம் எப்படி முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஞானம் அப்படிங்கிறது எந்த வழியில வேணாலும் வரலாம் அர்ஜுனா, கர்மயோகத்தினாலும் வரலாம், ஞான யோகத்தினாலும் வரலாம், வைராக்கியம் அது மூலமாகவும் வரலாம். ஆனா அடையற பலன் ஒண்ணுதான். இப்படி இந்த பக்கத்துல இருந்து மேற்கேந்து இப்படி வந்தாலும் சரி, கிழக்கேந்து வந்தாலும் சரி, அடைய வேண்டிய இடம் ஒண்ணுதான். அப்படிங்கிறதுனால எதை பற்றிண்டு வேணாலும் வரலாம் அப்படின்னு 2வது அத்தியாயம் சொல்லி முடிக்கப்பட்டது. இத கேட்டதான் அர்ஜுனனுக்கு இன்னும் சந்தேகம் வந்துடுது. 3வது அத்தியாயம் அர்ஜுன வாச்சன் தான் ஆரம்பிக்கிறது. என்ன சந்தேகம் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தா, என்ன கிருஷ்ணா என்ன இப்படி போட்டு குழப்பிட்டியே, என்ன ஒரு குழப்பு, ஒண்ணு ஞானத்தை சொல்லு இல்ல கர்மயோகத்தை சொல்லு, 2 வச்சுக்கலாம் அப்படின்னா இதுல நான் எதை எடுத்துப்பேன் எதை விடுவேன், ஏதாவது ஒண்ணு சொல்லே கிருஷ்ணா, ஏன் இப்படி ரெட்டையா பேசுற, ஏற்கனவே குழம்பி போன எனக்கு இது இன்னும் தேவையா அப்படின்னு ஆரம்பிக்கிறது 3வது அத்தியாயம். அர்ஜுன வாச்ச ஜாயசி சேத் कर्मणस्ते मता बुद्धिः जनार्दना तत्किं कर्मणि घोरे मां नियोजयसि केशवा नियोजयसि केशवा. ए केशवा
ஏற்கனவே புத்தி கலங்கி போன எனக்கு மதா புத்தி ஜனார்தனா நீ இன்னும் குழப்பி விட்டுட்ட போ. தக்கிம் கர்மணி கோரேமா, கர்மா கோரமானதுன்னு சொன்னியேப்பா, அந்த கோரமான கர்மாவை எவன் செய்வான்? ஏன்னா கர்மா கோரமானதுன்னு 2வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகத்துல வந்தது. தூரேன ஹெவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சயா அப்படின்னு 2வது அத்தியாயம் 49வது ஸ்லோகம். அதுல தூரேன ஹெவரம் கர்ம, அத்தகைய மட்டமான கர்மா அப்படிங்கிற மாதிரி லிட்டரலா மீனிங் எடுத்துட்டா அதுக்கு அதான் அர்த்தம். அப்படி அத்தகைய கோரமான கர்மாவை எவன் செய்வான்? தூரேன ஹெவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சயான்னு என்னை கூப்பிட்டு வேற சொன்னியே கிருஷ்ணா. நான் தூங்குறேனா முழிச்சுட்டு இருக்கேனான்னு என்னை கூப்பிட்டு வேற புத்தி யோகா தனஞ்சயான்னு என்னை கூப்பிட்டு சொன்னியே 2வது அத்தியாயத்துல. அத்தகைய அந்த கோரமான கர்மாவை நான் ஏன் செய்யணும்? தக்கிம் கர்மணி கோரேமா நியோஜயசி கேசவா, இது எனக்கு புரிய வைய. கடமைய பண்ணுன்னு தான் நீ சொல்லி முடிக்கிற, ஆனால் அந்த கர்மாவோ ரொம்ப கோரமானதுன்னு வேற சொல்றேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்திம் மோஹய சீவமே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோஹமாப்னுயாம் என்னுடைய கலக்கத்துக்கு இந்த நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் காரணம். கலக்கம்னு நீ அப்படி எடுத்துக்காத கிருஷ்ணா, என்ன தப்பா எடுத்துக்காத. நீ அப்படி கலங்கடிக்கலாம் மாட்ட என்ன. இருந்தாலும் நான் வந்த புத்தி எனக்கு தெளிவு பெறல அப்படின்னு தான் நான் சொல்லிக்கணும். புத்தி மோகய சீவமே, எனக்கு அவ்வளவுதான் புத்தி. நீ நன்னாதான் உபதேசம் பண்ற, எனக்கு புத்தி இருந்தா தானே நான் அதை ஸ்வீகரிச்சுக்க முடியும். என் புத்திக்கு எனக்கு அது எட்டலையே, நீ என்ன சொன்னேன்னு எனக்கு எட்டலையே. ஞானிதான் சிறந்தவன், ஞான யோகம் தான் சிறந்ததுன்னா நான் பாட்டு சொன்னபடி இதெல்லாம் இந்த யுத்த களத்தை விட்டுட்டு நான் போயிடுறேனே, ஞானியாவே நான் போயிடுறேனே. இல்ல கர்ம யோகம் தான் சிறந்ததுன்னா நீ ஏன் பின்ன அந்த கோரமான கர்மா மட்டமான கர்மா அதெல்லாம் ஏன் சொல்ற? ஏதாவது ஒண்ணு சொல்லு, நீ முதல்ல ஒரு முடிவுக்கு வா அப்படின்னு இது கேள்வியாக அமைது. முதல் 2 ஸ்லோகங்கள் 3வது அத்தியாயம் முதல் 2 ஸ்லோகம். அர்ஜுனன் கலங்கடிச்ச அர்ஜுனன் கொஞ்சம் இப்ப குழம்பி போயிட்டான். எது சரி எது தப்புன்னு இப்ப புரியல. ஞான யோகம் பெருசா இல்ல கர்ம யோகம் பெருசா அப்படின்னு புரியலங்கிறதுனால குழம்பி போயிட்டான். 3வது அத்தியாயம் பூரா கர்மயோகம் தான். ரொம்ப அழகான ஆச்சரியமான அத்தியாயம். நம்ம நித்தியப்படி நாம் செய்யறதுதான், நாம் அனுஷ்டிக்கிறது தான். அது ரொம்ப அழகா இந்த கீதோபதேசத்துல கண்ணபிரான் 3வது அத்தியாயத்துல சொல்லிட்டான். உடனே பகவான் ஆரம்பிக்கிறான். இந்த 2 ஸ்லோகம் அர்ஜுனனுடைய கேள்விகள் வருது 3வது அத்தியாயத்துல. அடுத்தது 3வது ஸ்லோகம் ஸ்ரீ பகவானுவாச்சன்னு ஆரம்பிக்கிறது. லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நகாகா ஞான யோகேன சாம்க்யானாகாம் கர்ம யோகேன யோகினாகாம். பகவான் ரொம்பதான் போட்டு ஒரு மாதிரி கலக்கதான் அடிக்கிறான் ஒரு விதமா பார்த்தா அர்ஜுனனை. இந்த 3வது ஸ்லோகம் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. இந்த 2வது வரி பார்த்தோம்னா ஞான யோகேன சங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். என்ன அர்ஜுனா நீ புரியவே இல்லைன்னு சொல்லிட்டியே இப்படி? நான் இவ்வளவு நேரம் 2வது அத்தியாயம் பூரா சொல்லின்னு வந்தேன். 2 விதமான தகுதி உடையவர்களை பத்தி நான் பேசினேன் அர்ஜுனா. அதாவது 2 விதமான தகுதி உடைய மனிதர்கள் இருப்பா இல்லையா? அதுல ஒருவர் நான் கர்ம யோகத்தை பிடிச்சுட்டு வரேன்னு சொல்லுவா, இன்னொருத்தர் நான் சாங்கிய யோகத்தை பிடிச்சுட்டு வரேன்னு சொல்லுவா. அவர்கள் எதை வேணா பிடிச்சுட்டு வரலாம், ஆனாலும் வந்து அடைய வேண்டிய இடம் ஒண்ணு அப்படின்னு தானே நான் சொன்னேன். இது ஏன் உனக்கு புரியல? இதுல நான் சாங்கிய யோகம் பிடிச்சுட்டு வந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்றோ கர்மயோகத்தை பிடிச்சுட்டு வந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றோ எங்கேயுமே கிடையாது. மட்டமான கர்மா கோரமான கர்மான்னு நான் எதை சொன்னேன்? பலனை உத்தேசிச்சு செய்யறவர்களை சொன்னேன். பலனை உத்தேசிச்சு கோவில்ல போய் வெறும பகவத் தரிசனம் பண்ணா கூட நான் இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தேனே எனக்கு ஏதாவது நல்லது நடக்கிறதோ அப்படின்னு பலனை பத்தி யோசிக்கிறவர்களை பத்தி நான் சொன்னேன். அவர்கள் செய்யற கர்மாக்களே கோரமான கர்மா தான். அவர்கள் எதை செஞ்சாலும் பலன் எதிர்பார்ப்பா. இதை செஞ்சுட்டேனா இதுக்கு என்ன பலன், அதை செஞ்சேனா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்ப்பார்கள் இல்லையா? அவர்களை கர்ம யோகின்னு சொல்ல முடியாது.
எப்போ அதை பகவதார்ப்பணமா எவர்கள் பண்றார்களோ, பகவத் கைங்கரியமா பண்றார்களோ அவர்களே சிறந்த கர்ம யோகி அப்படின்னு நான் சொன்னதுனால, அப்படி பலனை உத்தேசிச்சு செய்யறவர்கள் அவர்கள் செய்யற கர்மா மட்டமான கர்மா, கோரமான கர்மான்னு நான் சொன்னேன். அதையே நீ மாத்தி புரிஞ்சுக்கிற. அதனால ஞான யோகத்தை பிடிச்சிட்டாலும் சரி, கர்ம யோகத்தை பிடிச்சிட்டாலும் சரி, வந்து அடைய போறது என்னதான்? ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம் அர்ஜுனா. ஞான யோகத்தையும் எடுத்துக்கலாம், கர்ம யோகத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் பலனை உத்தேசிக்காம ஞான யோகத்தை எடுத்துட்டவர்கள் கூட பலனை கருதி பண்ண ஆரம்பிச்சா அது வேற விதமா விபரீதமா போயிடும். பலன் ஒண்ணுதான், நம்ம அடைய வேண்டியது ஒண்ணுதான், அது பகவத் திருவடிதான் அப்படிங்கறத எவன் ஒருத்தன் புரிஞ்சுட்டானோ அவன் எந்த வழியா வேணாலும் வரலாம். இதத்தான் நான் உனக்கு சொன்னேன். இருந்தாலும் நீ குழம்பி போயிட்டேன்னு சொன்ன இல்லையா, உனக்கு தெளிவுபடுத்துறேன். கர்மயோகத்தை பத்தி நான் இன்னும் நிறைய சொல்றேன். ஏன்னா 2வது அத்தியாயத்துல பகவான் கர்மயோகத்தை பத்தி நிறைய சொல்லல, சாங்கிய யோகத்தை பத்தி சொல்லி அதுல நடுவுல 1-2 ஸ்லோகங்கள் வந்தது. கர்மண்யேவா திகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன அப்படின்னு வந்தது. நீ கர்மாவை செய்யறதுக்கு தான் நீ அதிகாரி அப்படின்னு வந்தது இல்லையா. அது ஒரு 1-2 ஸ்லோகங்கள் தான் கர்மயோகத்தை பத்தி வந்தது. மேற்கொண்டு ஸ்தித பிரக்ஞ லட்சணத்தை பத்தி கொண்டு போயிட்டார், மனசை அடக்கிற முறையை பத்தி கொண்டு போயிட்டார். அதனால கர்மயோகத்தை இவனுக்கு விஸ்தாரமாகவே சொல்லலாம் அப்படின்னு இப்ப ஆரம்பிக்கிறார் பகவான். ஏன்னா அர்ஜுனன் கேட்கறதும் அதுதான், கர்மாவுக்கு தான் நீ அதிகாரின்னு என்ன சொல்லிட்டியே கிருஷ்ணா, நான் அவ்வளவுதானா, எனக்கு ஞானம் வராதா, நான் அதுவும் மட்டமான கர்மான்னு வேற சொல்லிட்டியா, அதை செய்யறதுக்கு தான் அதிகாரியா அப்படின்னு தான் அர்ஜுனனுடைய கேள்வி. ஏன்னா கர்மண்யேவா அதிகாரஸ்தே, கர்மாவை செய்யதான் நீ உனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு பகவான் சொன்னதுனால, அதனால அர்ஜுனன் கேட்ட கேள்வி. அதுக்கு பகவான் சொல்ற விடை, கர்மயோகம் தாழ்ந்ததுன்னு நான் உனக்கு எப்ப சொன்னேன், கர்மயோகமே சிறந்தது அப்படின்னு இந்த 3வது அத்தியாயத்துல நமக்கு வருது. 3வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம் என்னன்னு பார்த்தோம்னா, ந கர்மணா மனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே யே நச சந்நியஸ நாதேவா சித்திம் சமதிகச்சதி நம்ம கர்மா நம்ம செஞ்சே ஆகணும் அர்ஜுனா, விடுபட முடியாது. நித்திய கர்மானுஷ்டானங்கள் நம்ம என்ன செய்யறோமோ அதை செஞ்சே ஆகணும். அதுல இருந்து நான் விடுபட்டுடுறேன் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது, பெரும்பாலானவர்களால் அது சொல்ல முடியாது. ரொம்ப 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 துர்லபம், 1-2 பேர் அப்படி காணலாம். ஆனால் அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து பின்ன எப்படி விடுபட முடியும்? நம்ம பிராரப்தத்துல இருந்து கர்மால இருந்து விடுபட்டாதானே மேற்கொண்டு நமக்கு ஞானம் வரும் அப்படின்னு பார்த்தா, அப்படி செஞ்சுட்டே விடுபட முடியுமான்னு? இது என்ன நடந்துட்டே நில்லுன்னு சொல்ற மாதிரி இருக்கே, நடந்துட்டே இரு ஆனா நில்லு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. கர்மா செய்ய 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 அதுல இன்னும் உத்வேகம் ஜாஸ்தியாகி நம்ம அப்படியே தானே போய் விழுவோம். கர்மா செஞ்சுட்டே இருந்தா ஞானம் எங்கேருந்து வருது? அப்புறம் எந்த ஜென்மாவில ஞானம் வருது அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் பகவான் சொல்றான். இது ஒரு உதாரணத்தின் மூலமா அப்படின்னு சொல்ல முயற்சி பண்றேன். மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா, ஏதாவது மருந்து, பெரும்பாலான டாக்டர்களுக்குமே ஒண்ணு நம்மள மருந்து சாப்பிட வச்சுட்டே இருக்கணும்னு ஒண்ணும் இஷ்டம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் மருந்தை சாப்பிடுன்னு அவ ஏன் சொல்றான்னா, நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா ஒரு நாளைக்கு நமக்கே ஆரோக்கியம்னு ஒண்ணு வந்துடும். ஆரோக்கியம்னு ஒண்ணு வந்த பிறகு அப்புறம் அதே டாக்டரே வந்து இனிமே போரும்பா, மருந்து சாப்பிடாத, விட்டுடு அப்படின்னு அவளே சொல்ற காலம் ஒண்ணு வரும். அதனால கர்மண்யேவா அதிகாரஸ்தேன்னு சொன்ன இதே கிருஷ்ணன் சர்வதர்மான் பரித்யஜன் சொல்ற காலம் வரும். அது வரைக்கும் நீ கர்மாவை செஞ்சுட்டே இருக்கணும்னு அர்த்தம். இங்க செஞ்சுட்டே இருந்தா ஒரு நாள் நமக்கே அதுல அலுப்பு வந்து இனி நம்ம விடலாம் அப்படிங்கிறது நமக்கே அது வரணும். அது தானா வரணுமே தவிர நம்ம சங்கல்பிச்சுன்னு அப்படி உட்காரக்கூடாது. அதனால கர்மா செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. உனக்கு சொல்லப்பட்ட கர்மாவை நீ செஞ்சுட்டே இரு. செய்ய 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 அதுவே நீ எப்ப பகவத் கைங்கரியமா செய்யறியோ ஒரு நாள் உனக்கு அதுவே சித்த சுத்திய கொடுத்து, இது என்ன நம்ம இது போருமே இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு நீயே நினைக்கிற காலம்ங்கிறது ஒண்ணு வரும். அது வர வரைக்கும் நீ செஞ்சுதான் ஆகணும். நச்சசன்யஸ நாதேவா அந்த சந்நியசம் அப்படிங்கிறது மட்டும் தானே வரணுமே தவிர நம் சங்கல்பிச்சுட்டு அதை தேடி ஓடக்கூடாதுப்பா. அதனால நீ கர்மாவை செய்யறதுக்கு தான் நீ அதிகாரின்னு நான் சொன்னதுக்கு காரணம் இதுதான். நீ செஞ்சுட்டே இரு, ஒரு நாள் அதுவே உன்னை விடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னேன். அது நீ தப்பாக எடுத்துக்காத அர்ஜுனா. கர்மாவுக்கு தான் உனக்கு அதிகாரம் அப்படின்னு நான் சொன்னதுக்கான காரணம் இதுதான்.
அடுத்தது 5வது ஸ்லோகம். நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்ட்ய கர்ம கிருத கார்யதே ஹ்யவசஹ கர்மா கா சர்வஹ பிரகிருதி ஜைர்குணைஹி. அவரவர்கள் தானாகவே கர்மா செய்கிறார்கள். பிரகிருதிஹி அப்படின்னு இங்க வருது இல்லையா? சர்வஹா பிரகிருதிஹி. பிரகிருதிஹி அப்படின்னாலே இயற்கைன்னு அர்த்தம். இயற்கையாகவே தானா தன்னுடைய கர்மாக்கள் நடந்துட்டேதான் இருக்கு. அவரவர்களுக்கு சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற 3 குணங்கள் மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல ரூபமயமா இருக்கிற என்னென்ன சித்துக்கள் இருக்கோ அச்சித்துக்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இந்த சத்வ ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற இந்த 3 குணங்களால நாம் இந்த உலகமே நடக்கிறதுனால இயற்கையாகவே தானாகவே அவரவர்கள் கர்மாக்களை அவரவர்கள் செய்யறார்கள். கண்ணு அப்படின்னு ஒண்ணு இருந்தா அது பார்க்கணும், காது அப்படின்னு ஒண்ணு இருந்தா அது கேட்கணும் அப்படிங்கிறது இது இயற்கையாவே நடக்கிறது இல்லையா? அது போல அது இயற்கையாவே நடக்கிறது. அது நீயா போய் அதுல திணிக்கணுங்கிற அவசியம் கூட இல்ல. கர்ம சர்வஹா பிரகிருதி ஜைர்குணைஹி. இந்த பிரகிருதி இயற்கை தானாகவே அதை வழி நடத்திட்டு போறது. நீ விடணும்னு நினைச்சா கூட நீ எப்படி விட்டுட்டு போவ? இந்த சரீரத்தை சுமந்து தானே போவ. எங்க போனாலும் அது கூட வரத்தானே வரும். அப்படி இருக்கு. அதை நீ உன்னால இந்திரியங்களை உன்னால விட முடியாது இல்லையா? அதனால நீ நித்திய கர்மா செய், அவ்வளவுதான். இந்திரியங்களை எப்ப உன்னால விட முடியலையோ நீ கர்மானுஷ்டானங்களை செஞ்சே ஆவாய் அப்படிங்கிறது இந்த 5வது ஸ்லோகம். அடுத்தது 6வது ஸ்லோகம் எடுத்து பார்த்தோம்னா, கர்மேந்திரியாணி சம்யம்ய யாஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஹ ச உச்யதே. மித்யாச்சாரஹ இது ரொம்ப ஒரு விதமான ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது. மித்யாச்சாரஹ கர்மேந்திரியாணி சம்யம்ய, அதாவது நம்ம வெறும வாய் வாக்குக்காக ஏதோ நான் எல்லாத்தையும் துறந்துட்டேன், நான் துறவரம் போயிடுறேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், கர்மாவெல்லாம் நான் விட்டுட்டேன், நான் எனக்கு ஞானம் கிட்டிடுத்து அதனால நான் இல்லறத்தை துறந்தேன் அப்படின்னு துறந்துட்டு வீண் அட்டம் பண்ணிட்டு போறவர்கள். ஆனா வாசனையா நம்ம ஜென்மாந்தரங்கள்ல வந்த வாசனைங்கிறது என்னைக்கும் விடாது. அதுக்குதான் இங்க ஒரு வச்சனம் வருது, மித்யாச்சாரஹா அப்படின்னு வருது. இது ஒரு விளையாட்டா சமஸ்கிருதத்துல ஒரு கதை இருக்கு, இத சொல்லணும் இங்க. சொன்னாதான் இது புரியும். இந்த மித்யாச்சாரஹா அப்படிங்கிறதுக்கு என்னன்னு வேதாந்தமே அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? கொஞ்சம் ஆங்காங்கே இந்த மாதிரி கதைகளும் அனுபவிச்சாதான் நமக்குமே கொஞ்சம் ரசமா இருக்கும் இந்த கீதை அனுபவிக்க. மித்யாச்சாரஹா அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல ஒரு சமஸ்கிருதத்துல விளையாட்டா ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஒருவர் இல்லறத்தை விட்டாராம். இல்லறத்தை விட்டு நான் சன்னியாசமே வாங்குவேன்னு கிளம்பி போயிட்டாராம். அவருக்கு ஒரு மடம் நிர்மாணமாச்சு. அவருக்கு நல்லா சிஷ்யர்கள்லாம் கூட ஏற்பட்டார்கள். அவர் நல்ல பிரம்ம வித்தியை சொல்லிட்டு உட்காந்து இருப்பார். சிஷ்யர்கள்லாம் அதை கேட்டுட்டு இருப்பா. ஆனா அடிக்கடி என்ன ஆச்சோ அப்படின்னு புலம்பிப்பாராம். இவர் எனக்கு அடிக்கடி என்ன ஆச்சோன்னு புலம்பிக்கிறாரு. என்ன விஷயம்னு ஒரு சிஷ்யன் ரொம்ப அவருக்கு குரு மேல ரொம்ப பக்தி ஜாஸ்தி போல இருக்கு. இவரிடத்துல நம்ம கேட்டே ஆகணும். அப்படி என்னதான் இவருக்கு பிரச்சனை? அடிக்கடி என்ன ஆச்சோன்னு நம் குரு சொல்றாரே, அவரிடத்துல போய் கேட்டுடுவோம் அப்படின்னு போய் பார்த்தா, என்னாச்சோன்னு அடிக்கடி சொல்றேளே சுவாமி, அது என்னதான் விஷயம் அப்படின்னு கேட்கலாம்னு போனா அவரும் தியானத்துல உட்காந்துருக்கார். ஆனா சொல்றதும் என்ன ஆச்சோ அப்படின்னு அதையே சொல்லிட்டு இருக்கார். இவர் இந்த குருவை பத்தி நாம் விசாரிப்போம் அப்படின்னு இவர் முன்னாடி எங்க இருந்தாரு, எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு அவருடைய பூர்வீகத்தெல்லாம் மெதுவா கிளறி, அது ஒரு கிராமம், அந்த கிராமத்துல அவர் கிரகஸ்தனாக இருந்திருக்கார். அவர் கிரகஸ்தனா இருந்து அவர் இல்லறத்தை துறக்கும் போது அவளுடைய மனைவி கர்ப்பவதியாக இருந்தாலாம். அதனால என்ன ஆச்சோன்னு இன்னமும் அந்த வாசனை விட்ட பாடு இல்லை. இங்க வந்தும் கூட என்ன ஆச்சோன்னு யோசிச்சுன்னு உட்காந்துருக்கார். அதனால அவர் உடனே அந்த சிஷ்யன் அந்த கிரகத்துக்கு தேடி போய் அது என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக போய் அவருக்கு ஒரு புத்திரன் பிறந்திருக்கானா, அந்த புத்திரனை தூக்கிட்டு வந்து அந்த குரு முன்னாடி நிறுத்தி என்ன ஆச்சோ அப்படின்னு அவர் கேட்கறச்சு, இந்த பையனாக ஆச்சு அப்படின்னு காமிச்சாலும். ஏன்னா வாசனைங்கிறது விடலை பத்தேலாம் எங்க வந்தாலும். அதனால மந்த வைராக்கியம் இருந்தா கூட துறவரம் போயிடுவேன் அப்படின்னு கிளம்பக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தானது. இங்க சன்னியாசிகளை பத்தி நிந்தை இல்லை. இங்க இந்த ஸ்லோகம் சன்னியாசிகளை நிந்தை பண்றதுக்காக இல்ல, நித்தியாச்சாரம் பத்தின விஷயம். எப்போ நமக்கு வாசனைங்கிறது விடலையோ அப்படி இருக்க மித்யாச்சாரஹா அப்படிங்கிறது பொய் நடத்தை உடையவன்னு அர்த்தம். இங்க அப்படி ஒரு ஒன்ன நீயே ஏமாத்திண்டு அப்படி போய் அங்க உட்காந்து நீ ஒண்ணும் பண்ண போறது இல்லை. அதுக்கு எனக்கு
ஒண்ணு ஞானமே வரமாட்டேங்கிறதே சுவாமி, நானும் பகவத்கீதை கேட்கிறேன் படிக்கிறேன், ஆனாலும் மந்த விசுவாசத்தோட தானே இருக்கேன், ஞானம் வரலையே அப்படின்னு நீ சொல்லின்னு கிரகஸ்தாஷ்டமத்திலேயே இரு, உனக்கு ஒரு நாள் ஞானம் தன்னால வரும். அதை விட்டுட்டு இப்படி மித்யாச்சாரனாக புறப்பட்டு போகாதே. இந்திரியார்த்தான் விமூடாத்மா விமூடாத்மா அப்படின்னு பகவான் இறஞ்சு சொல்றான். அப்படி ஒருத்தன் மந்த விசுவாசத்தோட மந்த புத்தியோட புறப்பட்டு நான் துறவரம் போறேன்னு போனா அவன் மித்யாச்சாரஹா ச உச்யதேயே. மித்யாச்சாரஹான்னு சொல்லி இங்க ஒரு கொட்டின்டான் பகவான், கொஞ்சம் இடம் கொடுத்தான், அதனால இந்த கதை சொல்ல முடிஞ்சது. மித்யாச்சாரன்னா பொய் நடத்தை உடையவன் அர்த்தம். அப்படி ஒரு பொய்யனாக அர்ஜுனா நீ ஆயிடாத. நீ பொய்யன் தான், நீ கிளம்பி நான் துறவரம் போனேன்னு வச்சுக்கோ, நீ மித்யாச்சாரனாக ஆயிடுவாய். இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஹா ச உச்யதேயே. என்ன கிருஷ்ணா அப்படி சொல்லிட்டேன், நான் என்ன அப்படி மித்யாச்சாரனா? ஆமாம்பா. அட ஆமாண்டா, நீ கிளம்பி போனேன்னு வச்சுக்கோ, நீ கிளம்பி நான் எங்கேயாவது துறவரம் போறேன், எனக்கு இந்த யுத்தமும் வேணாம் ஒண்ணு வேணாம், நீ கிளம்பி போனேன்னா உன்னுடைய ஸ்வபாவம் உன்னை கிளப்பி விட்டுடும், எங்க போய் உட்காண்டாலும் கிளப்பி விட்டுடும். அந்த துரியோதனன் அன்னைக்கு என்ன பண்ணாம் பார் அப்படின்னு உடனே நீ காண்டிபத்தை தூக்குற காலம் வந்துடும். அதனால உன்னால அது செய்ய முடியாது அர்ஜுனா, அதனால வீண் அட்டம் பண்ணாத. உன்னால பண்ண முடியாத விஷயத்துக்கு போய் நான் அதை செய்யறேன் நீ போய் உட்காரணும்னு நினைக்காத. உன்னுடைய அண்ணா தர்மபுத்திரனே நான் யுத்தத்துக்கு வரேன்னு வந்து நின்னுட்டார். அப்படி இருக்க நீ ஏன் இப்படி வீண் அட்டம் பண்ணிட்டு இருக்க? மித்யாச்சாரனாக நீ ஆயிடாத, ஜாக்கிரதை அப்படின்னு ஜாக்கிரதைப்படுத்துறான் இங்க பகவான் அர்ஜுனனை. ஏன்னா அர்ஜுனன் ஒரு ஃபேக், இதுக்கு மித்யாச்சாரங்கிறதுக்கு வாஸ்தவமான ஒரு இங்கிலீஷ் மீனிங் சொல்லணும்னா ஃபேக், அந்த மாதிரி ஒரு ஃபேக்கா நீ புறப்பட்டு போயிடாத அப்படின்னு சொல்ற அழகான ஸ்லோகம் இது. அதனால கர்மேந்திரியானி சம்யம்ய, கர்மயோகத்திலேயே இரு, அதனால போயிடாத, கிளம்பி போயிடாத அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகம் வைராக்கியம் இல்லாத ஒரு சன்னியாசிய பத்தி தான் அடுத்தது வருது. யஸ்விந்திரியாணி மனசா நியம் யாரபதேர்ஜுனாகா கர்மேந்திரியைஹி கர்மயோகம் அசக்தஹ ச விசிஷ்யதே. அர்ஜுனா, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோ, மனசுல ஒரு கிஞ்சித் வைராக்கியமாவது இருந்தா போரும் கிரகஸ்தனுக்கு. ஆனால் நீ போறேன்னு சொல்றிய துறவரத்துக்கு, அதுக்கு ரொம்ப திட வைராக்கியம்ங்கிறது ஒண்ணு வேணும். இந்திரியத்தை அடக்கி மனசால அவ்வளவு சொல்லக்கூடிய அந்த திட வைராக்கியம்ங்கிறது உனக்கு இப்ப வேணா நீ ஏதோ கவலையில இருக்கிறதுனால எனக்கு வந்துடுத்தாக்கோன்னு நீ நினைச்சுக்கிறியே தவிர, ஆனால் வாஸ்தவமா உனக்கு அது வரல. உன்னை பத்தி எனக்கு தெரியும்பா, உன்னை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நன்னா தெரியும். மனசா நியம் யார பதேர்ஜுனாகா. அதனால அர்ஜுனா, உன் மனசுல கொஞ்சம் இந்த கிஞ்சித் வைராக்கியம் வந்ததை வச்சு உனக்கு ஏதோ துறவரத்துக்கான சாமர்த்தியம் வந்துடுதுன்னு நீ நினைச்சுக்காத. கர்மேந்திரியைஹி கர்மயோகம், சிறந்த கர்மயோகியாக இரு, அதுவே போற, அவனே மேலானவன். எவன் மனசால இந்திரியங்களை அடக்கி அதை பின்பற்று, நாம் பண்ற நித்யா கர்மா அனுஷ்டானமே பகவதார்ப்பணம்னு ஒருவன் எப்ப அவனுக்கு பண்ண தெரிஞ்சுடுத்தோ அவனே சிறந்த கர்மயோகி. அவனை போலவே நீ இரு. கர்மேந்திரியைஹி கர்மயோகம் அசக்தஹ ச விசிஷ்யதே அப்படின்னு இது 7வது ஸ்லோகம் கர்மயோகத்தை பத்தியே. அடுத்தது 8வது ஸ்லோகம் நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணஹ ஷரீர யாத்ராபி சதே நக பிரசித்தயேத கர்மணஹ ஷரீர யாத்ராபி. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் ஷரீர யாத்திரைய பத்தி. நிச்சயம் கர்மாவை செய், கர்மாவை விடவே விடாத. அப்படி நீ கர்மாவை விட்டு ஆகில் ஷரீர யாத்திரை கூட உனக்கு நடக்காது. ஷரீர யாத்ரா பிச்சதே. சரி, ஒருவன் துறவரம் செல்றேன்னு சென்றுட்டான், இல்லறத்தை வேணா அவன் துறப்பான், மனைவி மக்களை வேணா துறப்பான், ஆனா அவனுடைய சரீரத்தை என்ன பண்ணுவான்? சரீரத்தை எங்கேயாவது துறந்துட்டு போற மாதிரி ஏதாவது இருக்கா? என்ன இல்லையே. ஷரீர யாத்ரா பிச்சதே. சரீரத்தை அப்படியே தூக்கி சுமந்துன்னு தானே போக வேண்டியதா இருக்கு. அப்படி போர்ச்சே கண்ணு தெரியாத காது கேட்காதன்னு அது தெரியாம இருக்கா, கேட்காம இருக்கா, அடுத்த வேளை வயிறு கணக்காம இருக்கா? அப்படி இல்லையேப்பா. அதனால இங்க 2 விதமான ஞானிகளை நீ புரிஞ்சுக்கணும். ஒண்ணு
ரெண்டு விதமா ஞானியாகிய சன்னியாசி, இந்த ஜடபரதரை போல சுக பிரம்மத்தை போல. ஜடபரதர் அவ்வளவு பூஜை நடத்துறார்கள். போன பாகவதத்துல அந்த ஒரு கதை போன பிரவச்சனத்திலேயே சொன்னோம். அவ்வளவெல்லாம் பூஜை இல்லாம நடத்தி ஜடபரதருக்கு கடைசியில பலிபீடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறச்சே அப்பவும் பிரசன்னமாக இருக்கார். ஏன்னா அவர் இத பத்தி கவலைப்படல, இந்த சரீரத்தை பத்தி கவலைப்படல. சுகர் வியாச பகவானோடவே புத்திரர் சுகர். அவர் புத்ரா புத்ரான்னு தன் தகப்பனார் கூப்பிடுறது கூட காதுல விழலியாம், தெரியலையா. ஏன்னா பிரம்ம சாட்சா்காரத்தோட பிரம்மனிஷ்டையோட கண்களை மூடிண்டு பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டு போற சுகர். இப்படி இவர்களை போல இருக்கிறவனை பத்தி பேச்சு இல்லை. இவர்களை போல இருக்கிறவர்களுக்கு அது தன்னால விட்டுடுது. அவர்களிடத்துல போய் நீ சௌக்கியத்தை கட்டினா கூட அவர்கள் அதை அனுபவிக்கணும்னு நினைக்க மாட்டார்கள். இல்ல துக்கத்தை கண்டாலும் அதை நினைச்சு அழணும்னு நினைக்க மாட்டார்கள். அத்தகைய ஞானிகள் வேற, அவர்கள் ஒரு விதமான ரகம். அவர்களை பத்தி நீ யோசிக்காத. ஆனா ஜிக்ஞாசுவான சந்நியாசி அப்படின்னு ஒருவன் இருக்கான். அவன் யாருன்னா, இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருந்தால் ஞானம் கிட்டாது அப்படின்னு தெரிஞ்சின்றவன். சரி, அதற்காக சந்நியாச ஆசிரமத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சின்றவன், சந்நியாச ஆசிரமத்தை சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவன் வைராக்கியம் கொண்டவன் தான். ஆனாலும் அவனுக்கு சந்நியாச தர்மம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். பிக்ஷாச்சரியம் உண்டு அவனுக்கும். சன்னியாசிகள் பிக்ஷை எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது சந்நியாச தர்மம். பின்ன எதுக்கு சந்நியாச தர்மம்னு அங்க ஒண்ணு வந்திருக்கு? ஏன்னா அவனுக்கு இதுக்காக தான் ஷரீர யாத்ரா பிச்சதே, ஷரீர யாத்திரைங்கிறது நடந்தே ஆகணும். அதுக்காக அவனுக்கு கூட பிக்ஷாச்சரியம் அப்படிங்கிற தர்மம் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, சுக பிரம்மத்தை போலவோ அல்லது ஜடபரதரை போலவோ இருக்கக்கூடியவர்கள் முற்றும் துறந்தவர்கள், அவர்களை பத்தி இங்க பேச்சே இல்லை. ஆனா இந்த ஜிக்ஞாசுவா இருக்கக்கூடிய இந்த சன்னியாசிக்கு கூட எப்ப சந்நியாச தர்மம் அப்படின்னு ஒண்ணு சொல்லி வச்சு பிக்ஷாச்சரியம் பண்ணி சரீர யாத்திரைய நடக்கணும் அப்படின்னு நாங்க சொல்றோமோ, அப்படி இருக்க அர்ஜுனா உனக்கு சொல்லாங்கடியே தாங்காது. எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ எங்கேயாவது நீ துவாரகைக்கு வந்தா கூட நீ ஏன் அந்தப்புறத்துலதான் நீ தங்கறேம்ப. ஏன்னா ஏன் அந்தப்புறத்துல சொல்லாங்கடி இருக்காது, அதனால அங்க தங்கறேம்ப. அப்படி அவ்வளவு சொகுசா இருக்கக்கூடிய அர்ஜுனா, உனக்கு நீ தூராவரம்னு நீ சொல்றது உனக்கு அது ஆப்டாவே இல்ல. நீ எதம் குரு கர்மத்துவம் கர்ம ஜாயோஹ்ய கர்மணஹா. அதனால கர்மத்துவம், நீ கர்ம யோகத்திலேயே இரு. ஆனா நீ சன்னியாசத்துக்கு போறேன்னு சொல்றது அப்புறம் சரீர யாத்திரை கூட நடக்காது சன்னியாசிக்கே. அப்படி இருக்க உனக்கு நீ எங்க போவ? அதனால வேண்டாம் அர்ஜுனா, வீணா இந்த கண்டதையும் போட்டு யோசிச்சுக்காம எப்படி கர்மானுஷ்டானம் பண்ணணுங்கிறத மட்டும் மத்தி நீ யோசி. கர்மாங்கிறது, நித்திய கர்மாங்கிறது உன் கடமை தான். உன் கடமையை நீ என்ன செய்யறியோ அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் நித்திய கர்மானுஷ்டானம், நம் கடமைகள். இந்த நித்திய கர்மா அப்படிங்கிறது நம்ம படைச்சவர்கள், நம் படைக்கும் போதே பிரம்மதேவன் அப்படின்னு எடுத்துட்டா சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவன் தானே. படைக்கிறச்சேவே இவரவர்கள் இப்படி இப்படி இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியே நமக்கு படைக்கிற, அப்படின்னு விதிச்சே நமக்கு படைச்சிருக்கான். இது 9வது ஸ்லோகத்துல இது சொல்லப்படுறது. யஜ்ஞார்த்தத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்கஹ சமாச்சராக ததர்த்தம் கர்ம கௌந்தேயா. ஏ கௌந்தேயா, ஏதோ நீ கர்மா செஞ்சதுனால நீ ஏதோ வீணா போயிடுவேன்னு நினைக்காத. ஏதோ நீ இப்ப கேட்டியே, என்னையே இந்த கர்மால போய் பிரேரணை பண்ற, நான் ஏது செய்யணும் அப்படின்னு கேட்டியே, அதை செஞ்சதுனால நீ என்ன வீணா போயிடுவேன்னு அர்த்தமான்னு. அப்புறம் பின்ன இத்தனை பேர்கள் செய்யறாளேப்பா லோகத்துல, அவர்களை பார், நீ ஏன் அவர்களை பார்க்க மாட்டேங்கிற? லோகோயம் கர்ம பந்தனஹ. இந்த கர்மா இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த பாத்தியத்தை அப்படிங்கிறது இன்னமும் இருக்குப்பா. அது இல்லைன்னா இருக்காது. யார் வேணா எப்படி வேணா எங்க வேணா இருக்கலாம் அப்படின்னு இருந்துருச்சுன்னா அப்புறம் அந்த பாத்தியத்தை அப்படிங்கறதே ஒண்ணு இருக்காது இல்லையா? ததர்த்தம் கர்ம கௌந்தேயா. அதனாலதான் கௌந்தேயா, கர்மா செஞ்சதுனால நான் ஏதோ வீணா போவேன் அப்படின்னோ, இல்ல அதை செய்யாம விட்டதுனால நான் ஏதோ லாபம் அடைஞ்சுட்டேன் அப்படின்னோ எண்ணாத. கர்மாவை விட்டதுனால நீ இப்ப ஏதாவது லாபம் அடைய போறியா? இப்ப இந்த யுத்தத்தை விட்டுட்டு ஓடிடுறதுனால இப்ப நீ ஏதாவது லாபம் அடைய போறேன்னு நீ நினைக்கிறியா? இல்லவே இல்லை. அதை நீ செஞ்சு அந்த பலனை ஈஸ்வரார்ப்பணமாக விட்டுடு அப்படின்னு இந்த 9வது ஸ்லோகம் அமையறது. அடுத்தது 3வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம்.
यह यज्ञाः प्रजाः सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः अनेन प्रसविष्यद्वं येष वोत् अस्विष्टकामधुक्. அதாவது இங்க என்ன சொல்ல வரார் பகவான், இந்த 10வது ஸ்லோகம் 11வது ஸ்லோகம் இது ரெண்டும் சேர்த்து ஒரே விதமான கண்டினியூவேஷன் தான் இது. தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹக பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயஹ பரவாப்ஸ்ததாக. ஏன் கர்மா நான் செய்யணும் அப்படின்னு நீ கேக்குறியே, செஞ்சே ஆகணும்னு நான் சொல்றேன். அதுக்கு காரணம், உனக்கு இந்த லோகத்தால உபயோகம் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் நீ செஞ்சே ஆகணும். இந்த லோகத்தால எனக்கு எந்த உபயோகமும் இல்ல அப்படின்னு நீ நினைக்கிறச்சேதான் நீ கர்மாவை விட்டு விலகலாமான்னு நீ யோசிக்க கூட முடியும். அவனவனுக்கு கர்மா படைத்தவனே விதிக்கிறான். அத தேவதைகள் அவரவர்களுடைய கர்மா செய்யறார்களா இல்லையா? அக்னினா வெளிச்சம் கொடுக்கும். உனக்கு அடுத்த வேளை வெளிச்சம் வேணும்னா அதுக்கு உனக்கு அக்னி வேணும். உனக்கு மூச்சு வேணும்னா அதுக்கு வாயு வேணும். உனக்கு அன்னம் வேணும்னா அதுக்கு மழை வேணும். இது அத்தனை தேவதைகளுடைய அனுகிரகத்தை பெற்றுண்டு நீ வாழற. அந்த தேவதைகள் ஒரு நாள் கூட வந்து நீ அவனுக்கு ஏதாவது உபகாரம் பண்றியான்னு உன்னை பார்த்து உங்களுக்கு ஒண்ணு அனுகிரகம் பண்றது இல்ல. நீ அக்னின்னு நீ உன் ஆத்துல தீக்குச்சியை நீ மூட்டினேன்னா அக்னி பகவான் வந்துடுறார் உன்னுடைய கிரகத்துக்கு. மூச்சு தன்னால உனக்கு வந்துட்டு போறது, சுவாசம்ங்கிறது, மழை தானா பொழியறது. நீ இதெல்லாம் பார்த்து இவர்களுக்கு நீ ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணிதான் இதுகள்லாம் உனக்கு செய்யறதா என்ன? தேவதைகள்லாம் உனக்கு அனுகிரகம் செய்யறார்களா என்ன? தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹா. அவர்களுடைய பாவம் அது, அவர்களுடைய ஸ்வபாவம். தேவர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மா, லோகத்துக்கு சூரியன்னா வெளிச்சம் கொடுக்கணும், வாயுனா காத்து நல்ல எல்லாருக்கும் சுவாசம் கொடுக்கணும், அக்னி வெளிச்சம் கொடுக்கணும், பூமி எல்லாரையும் தரிக்கணும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய நித்திய கர்மா. அது அவர்கள் சரியா செய்யறார்களா இல்லையா? அவர்களுக்கு நாம் கொஞ்சமாவது நன்றி காட்டணுமா வேணாமா? இவ்வளவு தூரம் தேவதைகளுடைய அனுகிரகத்தெல்லாம் பெற்றுதானே நாம் இந்த பூமண்டலத்துல வாழறோம். அப்படி இருக்க அவர்களுக்கு நாம் கிஞ்சித் ஏதாவது ஒரு நன்றி காட்டணுமாகில் நம் கர்மா செஞ்சே ஆகணும். பரஸ்பரம் பாவயந்தஹ ஒரு பரஸ்பரம் தேங்க்ஸ் சொல்றது தானே இது. நீ எனக்கு இந்த உபகாரம் பண்ணியா, உனக்கு ஒரு நன்றிப்பா. நீ எனக்கு இது செஞ்சியா, உனக்கு நன்றிமா அப்படின்னு பரஸ்பரம் ஒவ்வொருத்தர் தேங்க்யூன்னு. ஒரு குழந்தை கூட சொல்ல கத்துன்னு இருக்கேன். ஒரு மிட்டாய் கையில கொடுத்தா தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு வேற இப்ப நாகரீகம் அதை வேற சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? அதனால ஒரு குழந்தை கூட அதை சொல்ல கத்துன்னு இருக்கு. அப்படி இருக்க நீ என்ன பண்ற? தேவர்களுக்கு நீ என்ன உபயோகம் நான் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நீ கேட்டா, சக யஜ்ஞாஹ பிரஜாஹ, அது 10வது ஸ்லோகத்துல அதுதான் சொல்றா. சக யஜ்ஞாஹ பிரஜாஹ சிருஷ்டுவா, நீ பண்றிய யஜ்ஞ யாகாதி கிரியைகள், அதுவும் எப்படி ஒரே ஒரு மாவல நுனியில கொஞ்சம் போற இப்படி நெய்யை எடுத்து அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள் எல்லாம் அதுல அடக்கம். அப்படி நம்ம கொடுக்குற அந்த ஒரு டிராப் நெய்யில தான் அத்தனை பேருக்கும் போருமா? அப்படி போருமான்னு கேட்டா அதுல நீ காட்டுற நன்றியை அந்த தேவதைகள் பாக்குறார்கள். அதை எடுத்துட்டு அந்த சங்கல்பத்துக்கு எங்க ஒரு நமக்கு ஆதாரம் அப்படின்னு பார்த்தா அதை நம்ம அக்னியில நம்ம சமர்ப்பயாமின்னு போடுறோம். ஆனால் நீ அப்படி எடுத்த அந்த மந்திரத்தை நீ சொல்ற பத்தியா, அதுல யஜ்யம் யார்கள் ஆத்துல யஜ்யத்தை வளர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவதைகளுக்கு நன்றியோட இருக்கார்கள்னு அர்த்தம். அந்த தேவதைகள் உனக்கு இவ்வளவு உபகாரம் பண்றார்களே, அப்படி இருக்க அவர்களுக்கு நாம் செய்யற ஒரே ஒரு சின்ன நன்றி கடன் தான் இந்த யஜ்ஞம், யாகம், இந்த ஹோமம், இதெல்லாம் நம் நித்திய கர்மா, நம்ம அனுஷ்டானங்கள், உபாசனம், இதெல்லாம் நம்ம கிரகத்துல பண்றது. சஹ யஜ்ஞா பிரஜாஹா சிருஷ்டுவா, அந்த யஜ்ஞமே பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு இங்க வியாக்கியானம் நமக்கு பாஷ்யம் அமையிறது. ஏன்னா யஜ்ஞ வராகன் அப்படின்னு நம்ம பகவான தானே சொல்றோம். அந்த யஜ்ஞம், அந்த யஜ்ஞத்தை நீ தேவதைகளுக்கு பண்ற உபாசனையாக நினைக்காத. ஏன்னா நம் வைஷ்ணவ சம்பிரதாயம் இல்லையா, அதனால நீங்க வியாக்கியானம் அப்படி அமையிறது. சகயஜ்ஞா பிரஜாஹா சிருஷ்டுவா அப்படிங்கிறதுக்கு அந்த யஜ்ஞத்தையும் நீ பகவத் ஸ்வரூபமாகவே நன. அப்படின்னா நான் பிற தெய்வங்களை உபாசிக்கிறேனே, அந்த அத்தகைய விஷயங்கள் வந்துடாதா அப்படிங்கிற கேள்விக்குதான் இங்க பதில் தானா வருது. அந்த யஜ்ஞமே பகவத் ஸ்வரூபம்.
நீ பண்ற இந்த அவர்களுக்கு செய்யற உபகாரம், தேவர்களுக்கு பண்ற நன்றி கடன் அப்படின்னு நம்ம நினைக்காம அந்த யஜ்யத்தையே நம்ம பகவத் ஸ்வரூபமாக நினைக்க பழகு. தேவான் பாவய தானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ. பரஸ்பரம் நாம் நன்றி சொல்ற காலம் இருக்கும் வரை நம் கர்மா செஞ்சே ஆகணும். ஒருத்தரால நமக்கு உபயோகம் அப்படின்னா நம்ம பண்ணணும். அதனால அவர்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணுங்கிறது சாமானிய மனுஷ ரீதியில எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. தெய்வ விஷயங்கள்ல தேவதைகள் விஷயத்த நாம் செஞ்சே ஆகணுங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட விதி. அதனால நம் நித்திய கர்மாவை செஞ்சே ஆகணும். நம்ம எந்த தர்மத்தை செஞ்சாலும் அதுக்கு பலன்கிறது தானா உண்டு. இந்த அடுத்த ஸ்லோகத்துல வருது, 12வது ஸ்லோகத்துல, நிஷ்டான் போகான் ஹி வோ தேவா தாஸ்யந்தே யஜ்ய பாவிதாக. யஜ்யம்ங்கிற சப்தத்துக்கு பகவானே பொருள் அப்படின்னு சித்த முன்னாடி சொல்லிட்டோம். யஜ்ய பாவிதாக, இங்க என்ன தர்மம் நீ செஞ்சாலும் அதுக்கு பலன் அந்தந்த தேவர்கள் கொடுத்துட்டே இருப்பார்கள். ஆனா நீ அந்த பலனை பார்த்து மயங்கிடாத. அதுதான் நீ பண்ண வேண்டியது. தைர்தத்தான் அப்ரதாயேப்யோ கோ கோ அப்ரதாயேப்யோ கோ கோ யோ புக்தே ஸ்தேன ஸ்தேன ஏவ சஹாகா. அவர்களிடத்திலேருந்து பலனை வாங்கிட்டு ஆனா அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றி கூட நம்ம செய்யாம விட்டால் அப்புறம் நம்ம மட்டும் நம்ம வாழ்ந்தா போறோம், நம்ம சம்பாதிச்சா போறோம், நாம் ஏதோ நம்மளுடைய அன்னத்தை வச்சுட்டு நாம் அதை சமைத்து தளிகை பண்ணி அதை நம்ம சாப்பிட்டா போறோம் அப்படின்னு எவன் ஒருவன் இருக்கானோ அவன் திருடனாவான் அப்படின்னு சொல்லிதான் இங்க முடிக்கப்படுறது. தன்னுடைய வயிறு மட்டுமே வளர்ந்தால் போறோம் அப்படின்னு நினைக்கிறவன் திருடன். அப்படி இருக்கிறவன் எதுக்கும் பிரயோஜனம் பட மாட்டான் அப்படின்னு இங்க அமையறது 12வது ஸ்லோகம். எல்லாத்தையும் பகவதார்ப்பணமாக பண்ணிடு, நிம்மதியா போச்சு. நீ பண்ற நித்திய கர்மாவையே பகவதார்ப்பணமா பண்ணிடு, இன்னும் சுலபமா போயிடுது, அவ்வளவுதானே அப்படின்னு அமையறது. அடுத்தது 13வது ஸ்லோகம். யஜ்ஞ சிஷ்டாஷின சந்தோ முச்யந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தே த்வகம் பாபாக யே பசந்த்யாத்ம காரணாத். இது ஒரு விதமான பாபத்தை கண்ணபிரான் நமக்கு சொல்றான். யஜ்ஞம் என்ற சப்தத்துக்கு பகவானே பொருள். அப்படி இருக்க இங்க ஆரம்பிக்கிறது யஜ்ஞ சிஷ்டாஷின சந்தோ. எந்த தர்மம் செய்தாலும் அது பகவத் கைங்கரியமாக பண்ணணுங்கிறது நம் சம்பிரதாயம். அப்படி யஜ்ஞ சிஷ்டாஷின சந்தஹா அப்படிங்கிறதுக்கு யஜ்ஞத்திலேந்து சாப்பிடும் சேஷம். நம்ம யஜ்ஞத்துக்கு எப்படியும் நம்ம ஆகுதி அப்படின்னு நம்ம கொடுக்கறச்சு அந்த யஜ்ஞத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு சேஷம் நமக்கு கிடைக்கிறது, பிரசாதமாக கிடைக்கிறது. அத்தகைய சேஷத்தை பகவானே அப்படின்னு கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு சாப்பிட்றவர்கள் அப்படி இருக்கு. சரி, நான் யஜ்ஞம்லாம் நான் பண்ணாதானே சார், நான் எங்க பண்றேன், எனக்கு அதுக்கெல்லாம் பண்றதுக்கு டைம் கூட இல்லையே, நான் வாரத்துல 7 நாள் எனக்கு டியூட்டி. அப்படி இருக்க நான் எங்க உட்காந்து யஜ்ஞம் பண்ணி அந்த யஜ்ஞத்துல இருந்து வர சேஷத்தை சாப்பிட்டு யஜ்ஞ சிஷ்டாசீன சந்தகான்னு அதெல்லாம் எனக்கு பொருந்தாதே. இப்ப இருக்கிற காலம் அப்படி இருக்கே, வாஸ்தவம் தான், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்குதான் புஞ்சதே தே தியகம் பாபாக. அதுக்குதான் ஒரு வழி என்னன்னா, நீ எங்க வேணா போ, எப்படி வேணா இரு, எதை வேணாலும் சாப்பிடு, ஆனால் அந்த வாயில எடுத்து போட்டுக்கிறோம் இல்லையா, அப்படி போட்டுக்கறச்சே கிருஷ்ணா அப்படின்னு ஒரு க்ஷணம் அவனை நினைச்சுட்டு சாப்பிடு, அவ்வளவுதான். இங்க அதை நினைச்சுட்டு சாப்பிட்டாலேயே உன்னுடைய சர்வ பாபமும் விலகிடும். புஜ்யதே தே த்வகம் பாபாக. அது மட்டுமே போறோம். நீ யஜ்ஞம் பண்ணி யஜ்ஞத்தோட சேஷத்தை வாங்கிட்டுதான் உன் பாபத்தை விலக்கி நீ நல்ல கர்மா பண்ணணுங்கிற அவசியம் இல்லப்பா. நீ எங்க போய் எதை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அதை சாப்பிடும் போது அதை பகவதார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிண்டே நீ சாப்பிட்டாலேயே போறோம், அது தானாக உன் பாபத்தை நீக்கிவிடும் அப்படிங்கிறது 13வது ஸ்லோகம். ஏன்னா யஜ்ஞம் எல்லாம் பண்றதுக்கு எனக்கு எங்க டைம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு ஒரு உபாயம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இது ஒரு சக்கரம். சக்கரத்தை பத்தி ஒரு வர்ணனை 14வது 15வது 2 ஸ்லோகமும் சேர்த்தே பார்ப்போம். ஏன்னா அது ஒரு சக்கரம் எப்படி சுழல்றது, எப்படிலாம் நமக்கு வருதுங்கிறது இந்த 14வது 15வது ஸ்லோகத்தால சொல்லப்படுறது. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜயந்த்யாத் அன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ கோ கோ யஜ்ஞஹ
கர்ம சமுத்பவஹ. அடுத்து 15வது ஸ்லோகமும் பார்த்துடலாம் முதல்ல, அப்புறம் வியாக்கியானத்துக்கு வருவோம். கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யக்ஞே பிரதிஷ்டிதம். இது என்ன சக்கரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னாத் பவந்தி பூதானி, இந்த உலகம் உண்டான நாளா அன்னம் அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அன்னாத் பவந்தி பூதானி, அன்னத்தாலதான் எல்லா உயிர்களும் சிருஷ்டியாருது, மேற்கொண்டு வளர்றது. அது எல்லாத்துக்கும் காரணம் அன்னம். அன்னாத் பவந்தி பூதானி. சரி, அப்ப அந்த அன்னம் எங்கேருந்து வருது? பர்ஜன்யா, பர்ஜன்யான மழை. பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ, பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ, மழையினால அந்த அன்னம்ங்கிறது வருது. அப்ப அந்த மழை எங்கிருந்து வருது? மழை எப்படி வருது? யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ கோ கோ, யஜ்ஞத்தினால வருது. யஜ்ஞத்தால நம் தர்ம காரியம் பண்ண 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 நீ எங்கேயோ ஹிமாச்சலத்துல உட்காரு, ஹிமாச்சலத்துல உட்காந்து நம் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணா கூட அது இந்த நாட்டுக்கே க்ஷேமமா. அப்படி இருக்க நம் யஜ்ஞம் பண்ண பண்ண அந்த யஜ்ஞத்தினால மழை காலத்துல நன்னா பொழியறது. யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ கோ கோ. ஏன்னா பிரச்சாரம் பண்ணாதான் மதம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது வேறு மதங்கள். ஆனால் நம் சனாதன மதம் எப்படி அப்படின்னு பார்த்தா, எங்கேயோ ஒரு ஹிமாச்சலத்துல உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணி தபசு பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த லோகத்துல மற்றவர்கள் யாரு வேணா எப்படி வேணா மாறி போயிடலாம், எப்படி வேணா ஆயிடலாம். ஆனால் ஒரே ஒருவன் எங்கேயோ உட்காந்து தான் தபசு பண்ணிட்டு இருந்தா கூட அவன் இருக்கிற வரையிலும் நம் மதம் இருக்கு அப்படிங்கிறதுதான் சனாதன மதம். அப்படி இருக்க நம் ஒருவன் பண்ற யஜ்ஞத்தினால லோகமே க்ஷேமமா இருக்கும்னா இருக்கும். ஒருவன் பண்ற யஜ்ஞமே போறோம். அதனாலதான் இப்ப லோகத்துல நல்ல மழை பொழிஞ்சுண்டு இன்னமும் நம் க்ஷேமமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் யஜ்ஞம். யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ கோ கோ. அந்த யஜ்ஞம் யாரு பண்ணுவா? கர்மா பண்றவன் பண்ணுவான், அவ்வளவுதான். யஜ்ஞஹ கர்ம சமுத்பவஹ. அழகான ஸ்லோகம். இந்த ஒரு சர்க்கிள் அப்படி வருது இல்லையா, அந்த சக்கரம். முதல்ல அன்னாத் பவந்தி பூதானி, அன்னத்தினாலதான் இந்த லோகம் நடக்கிறது. அந்த அன்னம் எங்கேருந்து வருது? மழையிலேருந்து வருது. பர்ஜன்யஹ, அந்த மழை எங்கேருந்து வருது? யஜ்ஞாத் பவதி, யஜ்ஞத்திலேருந்து வருது. அந்த யஜ்ஞம் யாரு செய்வார்கள்னா கர்மா பண்றவன் யஜ்ஞம் பண்ணுவான். யஜ்ஞஹ சமுத்பவ கர்ம சமுத்பவஹ. அதனால இந்த லோகமே க்ஷேமமா இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு கிரகஸ்தன் அங்க உட்காந்து அவன் கர்மானுஷ்டானம் பண்றதுனாலதான். அப்ப நீ உத்தம கிரகஸ்தனா இருக்க போறியா இல்லையா அர்ஜுனா? சொல்லு. அத்தகைய உத்தம கிரகஸ்தனா ஒன்னு நீ பண்ற யஜ்ஞ யாகாதி கிரியைகளை பண்ணிட்டு நீ இருக்க போறியா இல்லையா? அப்ப 15வது ஸ்லோகம் அதனுடைய கண்டினியூவேஷன் என்ன வருது? கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. அந்த கர்மாங்கிறது ஏதோ உனக்கு மட்டும் விதிக்கப்பட்டதுன்னு நினைச்சியோ? கர்மா ஏதோ நீ என்ன மட்டும் பண்ண சொல்றியன்னு நீ நினைக்கிறியா? அப்படி கிடையாது. அது கர்மாக்கு எது ஆதாரம் அப்படின்னு பார்த்தேன்னா வேதமே ஆதாரம். கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம். அந்த வேதத்திற்கு எது ஆதாரம்? பிரம்மஸ்வரூபமே ஆதாரம், பகவானே ஆதாரம். அப்படி இருக்க அந்த பிரம்மஸ்வரூபத்துல இதெல்லாம் அடக்கம், அந்த பகவானுக்குள்ள இதெல்லாம் அடக்கம் அப்படின்னு நீ எப்ப புரிஞ்சுக்கிறியோ அப்போ உன்னுடைய நித்திய கர்மத்தை நீ விடாத. நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். அதனால உன்னுடைய யஜ்ஞத்துக்கு நீ திரும்ப போ. நீ யஜ்ஞம் எல்லாம் பண்ணிட்டு உன் நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு நல்ல சமத்தா தானே இருந்த, அதுக்கே திரும்ப. அதை விட்டுட்டு எங்கேயோ போறேன் இப்படி போறேன் எல்லாம் ஆரம்பிக்காத. அதாவது இந்த சக்கரம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த சக்கரம்ங்கிறது என்னைக்குமே நிக்காது. அன்னம் மழையில இந்த அன்னம், அப்படி அந்த மழை எங்கேருந்துன்னு பார்த்தா யஜ்ஞத்துல இந்த மழை. யஜ்ஞம் பண்ற கர்மானுஷ்டானம் பண்ற கிரகஸ்தனால அந்த யஜ்ஞம். அப்படி இருக்க அந்த கிரகஸ்தன் பண்ற வாயிலேந்து வர அவனுக்கு வேத மந்திரம், அந்த வேதத்துக்கு எது பிரமாணம்? பிரம்மமே பிரமாணம். அப்படி இருக்க அந்த சக்கரத்தை நான் விட்டுட்டு அப்படி சுலபமா எல்லாம் அப்படி ஓடிட முடியாதுப்பா, ஓடிடலாம் முடியாது. அடுத்தது 16வது ஸ்லோகம். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானு வர்த்தயதீஹயஹ. பிரவர்த்திதம் சக்கரம், இந்த சக்கரம் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு கண்ணபிரானே சொல்றான். அகாயூரிந்திரியா ராமோ கோ கோ மோகம் பார்த்த சஜீவதி. இது 16வது ஸ்லோகம்.
ஏன்னா அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது, அடா போ கிருஷ்ணா, என்ன மட்டும் சொல்றியே இதெல்லாம், நான் இப்ப இன்னைக்கு ஏதோ உங்ககிட்ட மாட்டின்றேன், என்ன மட்டும் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கியே, பண்ணாத வாழெல்லாம் உனக்கு காட்டட்டுமா? ஏன்னா பண்ணாத வாழ எத்தனையோ பேர்கள் நாங்க பிரம்மையே உட்கார்ந்து இருக்கோம்னு நித்திய கர்மா எல்லாம் பண்ண மாட்டா, தபசே கதின்னு போய் உட்காருவோம். அப்படி இருக்கிற வாழெல்லாம் நான் உனக்கு காட்டட்டமா? சொல்லு, காட்டட்டமா? ஆனா நீ என்னன்னா என்கிட்டயே என்னையே சொல்லிட்டு இருக்கிய, இந்த சக்கரம் தொடரணுங்கிறீங்க. அப்ப அவள்லாம் விட்டுட்டாளேப்பா, அப்ப அவள்லாம் விட்டது பரவாயில்லையா? விட்டவர்களை நான் சொல்றேன், விட்டவர்கள்லாம் பாரு, அவர்கள்லாம் விட்டுட்டாளே அதெல்லாம் பரவாயில்லையா அப்படிங்கறதுக்கு இங்க பதில் அகாயூர் இந்திரியாராமோ கோகோ. அவர்கள்லாம் ஆத்மாராமர்கள் ஆனவர்கள்பா, ஆத்மாலேயே ரமிக்கிறவர்கள்னு அர்த்தம். ஆத்மாராமர்கள்னா அகாயூர் இந்திரியாராமோ, அவர்கள் எப்போ ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சின்றவர்கள். இந்த சாங்கிய யோகம் சொன்னேனே, அத்தகைய நிலையில அவர்கள் இருக்கிறவர்கள். ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சின்ற அவர்களுக்கு நீ அவர்கள் இடத்துல போய் கர்மாவை திணிச்சாலும் அது வரவே வராது. அது கேவலம் இந்த இந்திரியத்தை பற்றி, இந்திரியத்தினுடைய சௌக்கியத்தை மட்டுமே அனுபவிக்கணும்னு அவர்கள் என்னைக்கும் நினைச்சுக்க மாட்டார்கள். அப்படி இருக்க அவர்களுக்கு இந்த நிலைங்கிறது அவர்கள் கடந்து போயிட்டார்கள். அதுதானே சொல்றேன் அர்ஜுனா, நீ அத்தகைய நிலை இன்னும் அடையல. நீ அத்தகைய நிலையை அடையாததுனாலதான் நீ அதுக்கு அதிகாரி இல்லைன்னு நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவர்கள் அத்தகைய நிலையை அடைஞ்சிட்டார்கள். அவர்களை நீ பிடிச்சு இழுத்தாலும் வெட்டினாலும் துன்புறுத்தினாலும் எது செஞ்சாலும் அவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்னா அவர்கள் சரீரத்தை துறந்தவர்கள். அவர்களை நீ போய் சொர்க்கத்துல வச்சா ஆஹா நான் சௌக்கியமா இருக்கேனேன்னு நினைக்கவும் மாட்டா, நரகத்துல போய் தள்ளினா நான் கஷ்டப்படுறேனேன்னு கவலைப்படவும் மாட்டா. அப்படி இருக்கக்கூடிய ஆத்மாராமர்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகாதுன்னு அர்த்தம். அகாயூர் இந்திரியாராமோ கோகோ. நல்ல ஆத்மாராமர்களை பத்தி யோசிக்காத. ஞானிகள் அத்தகைய நிலையை அடைஞ்சிட்டார்கள். அதனால அவர்களை பத்தி நீ யோசிக்காம நீ உன்னை பத்தி யோசி. நான் நம்முடைய இந்திரியத்தை வச்சு நம் ராஜபோகம் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சாமானியன கர்மயோகின்னு சொல்ல முடியாது. நாம் பண்ற கர்மானுஷ்டானம் கூட லோகக்ஷேமார்த்தம்னு நினைக்கணும், பகவதார்ப்பணமாக அதை செய்யணும். அப்படி இருக்கிறவனதான் நான் கர்மயோகின்னு சொல்றேனே தவிர, நம் இந்திரியங்களை வச்சுட்டு நம் சௌக்கியத்தை மட்டுமே அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருவனை பார்த்தா அவன் தாயார் பெற்றதே வீண், அவன் ஜீவிக்கிறதே வீண். மோகம் பார்த்தாச ஜீவதி. அதனால நீ அந்த நிலை அடைஞ்ச ஞானிகளையும் உன்னையும் நீ கம்பேர் பண்ணிக்காத. நீ அந்த நிலை இன்னும் அடையல. யஸ்வாத் மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தாஹ ஆத்ம திருப்தாஹ ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. இந்த வியாக்கியானம் தான். தஸ்ய காரியம் ந வித்யதே. அவர்களுக்கு யாராலையும் எந்த காரியமும் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அவர்கள் ஒரு நாள் சூரியன் இல்லாம நமக்கு ஏகப்பட்ட மழை பொழிஞ்சா நான் மழையில நனைகிறேனேன்னு அவர்கள் கவலைப்பட மாட்டா. இல்ல ரொம்ப அப்படியே காற்று வீசி அடிச்சதுன்னா, புயல் அடிச்சதுன்னா கூட காத்து அடிக்கிறதேன்னு அவ யோசிக்க மாட்டா. அப்பவும் பகவத் தியானத்திலேயே அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். சுகர் ரிஷி போல. அப்படி இருக்கிறவர்களுக்கு பத்தி நீ சிந்தனை பண்ணாத. ஏன்னா அவர்களுடைய நிலை வேற. அதனாலதான் அது உனக்கு வேண்டாம்னு சொல்றேன். ஆத்ம திருப்தமானவகா, ஆத்மாலேயே அவர்கள் திருப்தி அடைகிறவர்கள். அதனால அவர்களை கொண்டு நான் ஏன் வாழெல்லாம் காண்பிச்சு, அந்த மாதிரி சில பேர்களை நீ காண்பிச்சு நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு நீ சொல்ல முடியாது அர்ஜுனா. ஏன்னா அவர்கள் நிலை வேற, உன் நிலை வேற. அதனால நீ அப்படி ஆகணும்னு நினைக்காத. சரி, இவ்வளவு சொல்றிய அர்ஜுனா. அடுத்தது கண்ணபிரான் சொல்றான், நைவ தஸ்ய கிருதேனார்த்தோ நா கிருதேனேஹ கஷ்டனக நசாஸ்ய சர்வபூதேஷு கோகோ கஷ்சித் தர்த்தவ்ய பாஸ்ரயஹ. இந்த 18வது ஸ்லோகம் ஞானிகளுடைய லட்சணம் உனக்கு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். அது ஞானிகள் அவர்களுக்குரிய நிலை, அதுல அப்படிதான் போகணும்னு நீ நினைக்காதேன்னு நான் சொல்லிட்டேன். மறுபடியும் நீ என்ன சொல்ற அர்ஜுனா? அவர்களெல்லாம் காமிச்சு இவா இப்படி இருக்காளே நான் ஏன் இப்படி இருக்க கூடாது அப்படின்னு கேட்கிற. அதுக்கு நீ அதிகாரி இல்லை. தஸ்மாத சக்தா சததம் காரியம் கர்ம சபாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பர
கர்மாப்னோதி பூருஷஹ. கர்மாசை, அதுக்கு நீ அதிகாரி அப்படின்னு நான் சொல்றேன்னா நான் ஒண்ணு சாமான்யமா அப்படி சொல்லிட்டு போயிடல. ஏன்னா எனக்கு என்ன பொழுது போகாம யுத்த களத்துல உட்காந்து உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன்னு நினைக்கிறியா? இந்த மேற்கோள் சொல்லப்பட்ட அத்தனைக்கும் இந்த இத்தகைய ஞானிகளாகிய நிலை, அவர்களுடைய நிலை வேறன்னு சொன்னேனே, அதெல்லாம் விட நான் ஒண்ணு சொல்றேன் அர்ஜுனா, கர்மா தான் சிறந்தது அவர்களை விட. அப்படியா? அப்ப ஞானிகளை விட? ஆமா, ஞானிகளை விட கர்மயோகி தான் சிறந்தவன். அதுல எந்த சந்தேகமும் வேணாம். சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்மா. கர்மானுஷ்டானங்களை நித்தியப்படி எவன் சரியா தவறாம செய்யறானோ அவனே போரும், அவனே போரும், அவனே சிறந்த கர்மயோகி. அவன் ஞானியை காட்டிலும் மேலானவன். அப்படியா சொல்ற? ஞானியை காட்டிலும்? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஏன்னா அவன் தர்மத்துக்காக செய்யறான், ஒரு நன்றிக்காக, தர்மத்துக்காக தானே செய்யறான். ஏன்னா ஞானிகள் விஷயத்துல, இந்த சுகர் போன்ற, இந்த ஜடபரதர் போன்ற அவர்கள் விஷயத்துல அவர்கள் யாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய நிலைமை அவர்களுக்கு இல்ல. ஏன்னா அவர்கள் சூரியன் உதிச்சாலும் சரி உதிக்காட்டாலும் சரி அவர்கள் அப்படியே இருப்பார்கள். அப்படி இருக்க வெறுமனே அவர்கள் போய் நித்திய கர்மா செஞ்சு அந்த சூரியனுக்கோ சந்திரனுக்கோ தேவதைகளுக்கோ அவர் தன்யனானேன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் அதை துறந்ததுனால வெறுமை ஒருத்தர் உபயோகம் வாங்கிண்டாதானே தேங்க்யூ சொல்லணும். வெறுமையே இப்படி தெருவோட போய் தேங்க்யூ 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 அப்படின்னு எல்லாரையும் பார்த்து சொன்னா பைத்தியம் நினைக்க மாட்டாளோ? அப்படி இருக்கு அந்த ஞானி போய் நான் கர்மானுஷ்டானம் பண்றேன்னு போய் உட்காந்தா தேவதைகளே சிரிப்பா. நீ எதுக்குப்பா பண்ற, உனக்கு இது தேவை இல்லையேன்னு அவர்களே சொல்லுவா. அப்படி இருக்க அவனுக்கு அந்த நிலை தேவை இல்லப்பா, அதனால அவன் வேண்டாம் போயாச்சு. ஆனா உனக்கு இன்னும் அது தேவை. எப்ப நீ உட்காந்து இவ்வளவு கேள்வி கேட்கறியோ, இவ்வளவு என்னை போட்டு பிடுங்கு பாடாப்படுத்தி எடுக்கிறியோ, அப்ப நிச்சயமா நீ கர்மாக்கு தான் அதிகாரின்னு இதுல இருந்தே உனக்கு தெரியலையோ? அதனால நீ கர்மாவச்சை, அதுவே போரும் அப்படின்னு 19வது ஸ்லோகம் அப்படி முடியறது. அத அடுத்தது 20வது ஸ்லோகம். கர்ம நைவஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயஹ லோக சங்கிரஹ மேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. ஜனகாதயஹ, ஜனகரதான் சொல்றான், சாக்ஷா ஜனகரை சொல்றான். இங்க கிருஷ்ண கண்ணபிரான் ஜனகரே தான். ஜனகர் போல இருக்கிறவர்களை சொல்றான். கர்ம நைவஹி சம்சித்திம். ஏ அர்ஜுனா, நீ விட்டவர்களை பத்தியே பார்த்துட்டு இருக்கியே. இவா விட்டுட்டு போயிட்டான்னு யாரோ ஒரு 4-5 பேரை கை காமிச்சு வரல விட்டு எண்ணிடுவ நீங்க. அப்படி இருக்க ஒரு 4-5 பேரை கை காமிச்சு இவா போயிட்டாளேன்னு அவளையே காட்டுறிய. அப்படி நல்ல ஞானம் சித்திச்சும் கர்மயோகத்துல இருந்த அந்த கர்ம வீரனை நீ ஏன் பார்க்க மாட்டேங்கிற? அப்படி யாரு இருக்கா? ஜனகாதயஹா, ஜனகர்பா. ஜனகர் இருந்தாரே, அவருக்கு அத்தகைய ஞானம் இல்லையா? ஜனகருக்கு இருந்த ஞானம் பிரம்ம ஞானின்னு சொல்லப்படுறது ராமாயணத்துல ஜனகரை. அப்படி இருக்கக்கூடிய ஜனகர் எதுக்காக பின்ன அவர் ராஜ்யத்துல இருந்தார்? மன்னராக தானே இருந்தார், ராஜாவாக இருந்தார். அப்படி ராஜ்யத்துல இருந்து அவரால் எப்படி அது செய்ய முடிஞ்சது, அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தா, ஏன்னா அவருக்கு ஞானம் வந்துடுதுங்கிறதுக்காக அவர் லோக சங்கிரகார்த்தம் கர்மானுஷ்டானங்களை செய்யணும் அப்படின்னு மட்டுமே அவர் நினைச்சார். லோக சங்கிரக மேவாபி, லோகக்ஷேமார்த்தம் என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டு போறேன். ஞானம்ங்கிறது மெதுமிஞ்சினது, அது வந்தாச்சு. நான் யாருங்கிறத நான் புரிஞ்சுட்டேன், என் ஸ்வஸ்வரூபத்தை நான் புரிஞ்சுட்டேன், பகவத் ஸ்வரூபத்தை நான் புரிஞ்சுட்டேன். அப்படி இருக்க 3 பேர்கள் இருக்கா, 3 விதமான ரகம் இருக்கு அர்ஜுனா. அதுல நீ யாருன்னு நீயே முடிவு பண்ண. பகவான் சொல்றான் 3 விதமான ரகம். அது என்னன்னு பார்த்தா, மித்யாச்சரன் அப்படிங்கிறவன் இந்த வேஷம் போடுறவன். இந்த முன்னாடி ஸ்லோகங்கள்ல பார்த்தோம் இல்லையா, நான் ஒன்னும் துறவரமே வந்திருக்காது, ஆனா ஏதோ ஒரு வீணட்டம் புறப்பட்டு போயிட வேண்டியதுதான். இல்ல உதாரணத்துக்கு இந்த தர்மவியாதன் சரித்திரத்துல இந்த கௌஷிகன் அப்படிங்கிற ஒரு சின்ன பாலகனை பத்தி பார்த்தோம். அவன் ஏதோ ஒரு அடத்தினால கிளம்பி போய் நான் தபஸ் பண்றேன்னு போயிட்டான். ஆனா அவனுக்கு தபசு சித்தி ஆச்சான்னு கேட்டா தெரியல. அப்படி இருக்கு, நம்ம ஒரு அடத்தினால புறப்பட்டு அப்படி ஏதோ வந்ததோ வரலையோ, நமக்கு கிட்டித்தோ இல்லையோ, ஒண்ணுமே ஒரு சின்ன கிஞ்சித் குழு கூட இல்லாம நானும் கிளம்பியாச்சு அப்படின்னு புறப்பட்டு போறவன் மித்யாச்சாரன். அப்படிப்பட்டவன அர்ஜுனா உன்னோட நான் அவனை கம்பேரே பண்ண மாட்டேன். ஏன்னா அத்தகைய அதமன் நீ இல்ல. ஏன்னா பகவான் மித்யாச்சாரனை பத்தி பேசினதே ஒரு பெரிய விஷயம்.
ஏன்னா பகவான் இருக்கிற நிலைக்கு மித்யாச்சாரன் வேஷம் போடுபவர்கள்னு அர்த்தம். மித்யாச்சாரர்கள்னா அர்ஜுனா ஒன்ன நான் அவளோட கம்பேர் கூட பண்ண மாட்டேன். அடுத்ததாவது ஜிக்யாசு. ஜிக்யாசு அப்படிங்கிறவன் ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்காக கிரகஸ்தாசிரமத்தை விட்டவன். இந்த கிரகஸ்தாசிரமத்திலே இருந்தா ஞானம் எனக்கு கிஞ்சித் கூட வரமாட்டேங்கிறது, அதனால நான் விட்டுட்டு அங்க போயிடுறேன், சந்நியாசத்தை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறவன் ஜிக்யாசு. இது பூர்வ ஸ்லோகத்திலே இதை பார்த்தோம். இது இவன் ரெண்டாவது ரகம். மூணாவது ஞானத்தாலேயே கர்மாவை விட்டவன், அவனுக்கு தானா சித்திச்சவன். இதுல முதல்ல இருக்கிறவன அர்ஜுனா இவனையும் ஒன்னையும் நான் கம்பேரே பண்ண மாட்டேன்னு பகவானே விட்டுட்டான், மித்யாச்சாரனை விட்டுடலாம். ஜிக்யாசுவா ஞானியா நீ யார் சொல்லிக்கவா அர்ஜுனா, இப்படி வா, இப்படி இங்க வாயே சொல்றேன் அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்டு நீ அவன் தோளை தட்டி நீ இதுல யார் சொல்லு, நீ யாரா இருக்க ஆசைப்படுற சொல்லு, நீயே சொல்லு. ஜிக்யாசுவா இருக்க ஆசைப்படுறியா இல்ல ஞானியா இருக்க ஆசைப்படுறியா? ஜிக்யாசுன்னா ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்காக கிரகஸ்தாசிரமத்தை விட்டவன். ஞானினா அவனுக்கு ஸ்வபாவத்துல அவனுக்கு தானா விட்டுடும், அவன் போய் நான் விடணும்னு சங்கல்பிச்சுட்டு போறவன் கிடையாது. இதுல உனக்கு இப்ப நீ எந்த எண்ணத்துல நீ இருக்க அர்ஜுனா? ஞானம் வேணும் அதனால இதை விட்டுட்டு போயிடணும்னு நினைக்கிறியா, இல்ல எனக்கு ஞானம் வந்து விட்டது அப்படிங்கிற எண்ணமா? இல்ல நீ எந்த நிலையில நீ இப்ப இருக்க அத நீ முதல்ல முடிவு பண்ணு. அப்படியா, எந்த நிலையில நான் இருக்கேன் தெரியலையே, அதனாலதான் இங்க வந்து உட்காந்து இருக்கேன், எனக்கு ஞானம் வந்துடுத்து அப்படிங்கிற எண்ணமாங்கிறது எனக்கு தெரியல, இல்ல நான் ஜிக்யாசு போல ஞானம் சம்பாதிக்கிறதுக்காகவாவது இதெல்லாம் விட்டுட்டு போகணுமா அப்படிங்கறதும் தெரியல, அதையும் நீயே சொல்லு. அதையும் நீயே சொல்லு. கேள்வி நீ தானே கேட்ட, நீயே சொல்லு. நான் எந்த ரகத்துல நான் வரேன்? அப்படியா, அப்ப என்னிடத்துல கேட்டா பகவான் சொல்றான், என்கிட்ட கேக்குறியா? என்கிட்ட கேட்டா நீ ஞானியாக இருக்கிறத விட அதெல்லாம் துறந்துடுத்துன்னு நீ ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்க பாரு, அந்த எண்ணத்தை கைவிடு. அதெல்லாம் கைவிட்டு ஞானியா இருந்து நீ பகவான் அடையறத காட்டிலும் கிரகஸ்தனா இருந்து நித்திய கர்மானுஷ்டானத்தை பண்ணிட்டே நீ என்ன அடையவாயாக. அவ்வளவுதான், எனக்கு அதுதான் வேணும். ஏன் கிருஷ்ணா உனக்கு ஞானிகள் மேல என்ன கோபம்? ஞானிகள் ஏன் வேணாங்கிற? ஏன் எல்லாம் முற்றும் துறந்து போனவர்களை ஏன் வேணாங்கிற? வேண்டான்னு யார் சொன்னா? அவர்களையே ஞானீச்ச பரதர்ஷவா அப்படின்னு இன்னும் வரக்கூடிய அத்தியாயங்கள்ல வரப்போறது. பெருமைப்படுத்திக்கிறான் பகவான் அங்க ஞானிகளை பத்தி. ஞானிகள் மேல எனக்கு கோபம்னு யார் சொன்னா? ஆனால் கர்மானுஷ்டானத்தினால என்னை அடையிறது சுலபம்னு சொல்றேன். ஏன்னா அதுல ஒருவேளை அவர்கள் தபசுன்னு உட்கார்ந்தா கூட சரபங்கரை போல யோகாக்னியில தன் சரீரத்தை பஸ்மமாக்கணும்னா அதுல எவ்வளவு தபசு இருந்திருக்கணும் இந்த சரபங்கர் ரிஷிக்கு. அவ்வளவு பெரிய கஷ்டம் எல்லாம் எதுக்குப்பா? நான் உன்னை ஈஸியா இங்க கூட்டின்னு போறேன்னு சொல்றேன், நீ நான் கஷ்டப்பட்டு இப்படிதான் வருவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதனால ஞானம் உனக்கு வந்துடுத்துங்கிற ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்கிய, அதை முதல்ல கைவிடு. ஜனகாதிகள் எப்படி இருந்தாங்கிறத பாரு. அவர்களுக்கு அவ்வளவு ஞானம் கிட்டியும் அவர்கள் நான் என்ன புறப்பட்டு போறேன்னு போனார்கள். அந்த ஞானத்தை தன்னுடைய மக்களிடத்திலே உபயோகிச்சார்கள். இதுதான்ப்பா உனக்கு விஷயம். அதனால நீ இந்த இருக்கிற காலத்துக்குள்ள இந்த நெய்னு போட்டு பிடுங்காம நீ பகவான ஆசிரியிக்க ஆரம்பி அப்படின்னு ஜனகாதிகள் தன்னுடைய பிரஜைகளை வழி நடத்திட்டு கொண்டு போனார்கள் பத்தியா? அத்தகைய ஜனகாதிகளை போல நீ இருக்க ஆசைப்படு. கர்மணைவஹி சம்சித்திம் அஸ்திதா ஜனகாதயஹ. ஜனகாதியர்கள் போல இரு, அவர்களை போல நீ பிரஜைகளோட இரு, மனைவி மக்களோட இரு, சந்தோஷமாயிரு. நல்ல கிரகஸ்தாசிரமத்துக்கு வேண்டிய சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவி, எல்லாம் அனுபவிச்சு ஆனா உன் ஸ்வஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கோ. அவ்வளவுதானே, முடிஞ்சுடுத்து. இதையே வேணாங்கிற? இதை செய், இது ரொம்ப சுலபமா இருக்கேப்பா, அதனால இந்த வழியே தேர்ந்தெடுத்துக்கோயே. அடுத்தது 21வது ஸ்லோகம். இது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா அர்ஜுனன் முழிக்கிறான், சொல்றது பகவான் இல்லையா? அதனால அப்படி கேள்வின்னு அடுத்தது அர்ஜுன வாச்சன்னு ஒண்ணு வரணுமே. ஏன்னா அந்த கேள்வி கேட்க இஷ்டம் இல்ல, சொல்றதோ பகவான், அதனால எதிர்த்து கேள்வி கேட்க முடியல இந்த இடத்துல. ஆனா முழிக்கிறான். இன்னும் ஏதோ ஜனகாதயகானி எங்கேயோ திரேதாயுகத்துல நடந்த ஒரு கதையை போய் சொன்னான். இப்ப ஏதோ நம்ம ஒரு முப்பாட்டன் ஒரு 3 தலைமுறை முன்னாடி உன் தாத்தா இப்படி வாழ்ந்தாருடா, உன்னுடைய பாட்டி எல்லாம் இப்படி வாழ்ந்தா அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். அப்படி இருக்கு. இது துவாபர யுகத்தினுடைய முடிவுல இப்ப அர்ஜுனன் இருக்கான். இங்க வந்து ஜனகாதயகானி எப்பவோ திரேதாயுகத்துல இருந்த ஒருத்தரை பத்தி சொன்னா, அதனால இப்ப யாராவது அந்த மாதிரி இருக்காளா காட்டு, அந்த தோரணையில தான் பாக்குறான் அர்ஜுனன். இப்ப ஆமா, நீ ஏதோ ஜனகருங்கிற ஆதி ஜனகர் அவர் எப்பயோ இருந்தார் திரேதா யுகத்துல. இப்போ நம்ம இப்ப துவாபர யுகத்துல இருக்கோம் கண்ணா. இப்ப துவாபர யுகத்துல இப்ப யாராவது அந்த மாதிரி இருக்காளா சொல்லு. எல்லாம் ஞானம் எல்லாம் வந்துடுத்தான், ஸ்வஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டாளாம், எல்லாம் அவருக்கு நல்லா தெரியுமா.
இப்படிதான் நம் நிலை இதுதான்னு தெரியுமா, ஆனா கிரகஸ்தாசிரமத்துல இருக்காளாம். கிரகஸ்தாசிரமத்துல இருந்து தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்யறாளாம். அப்படி யாராவது ஒருத்தர் இப்ப காட்டேன் பார்ப்போம் எனக்கு. அப்படியா? அதுதான் 21வது ஸ்லோகம். யத்யதாசரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ சசத் பிரமாணம் குருதே யே யே லோகஸ்ததனு வர்த்ததே யே யத்யதாசரதி ஸ்ரேஷ்டஹ. முதல்ல எடுத்த உடனே இதை சொல்லிடக்கூடாது. அதனாலதான் ஜனகன் அப்படின்னு சொன்னான் முதல்ல பகவான். இப்ப எப்ப அர்ஜுனன் அப்படி முழிக்கிறானோ, யார் அந்த ஜனகன் அப்படின்னு எப்படி முழிக்கிறானோ, அடுத்த ஸ்லோகம் பகவானே சொல்றான், தலைவனாக இருக்க ஆசைப்படு அர்ஜுனா. சிறந்த தலைவனாக இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான்? ஏன்னா அவன் தலைவனை பின்பற்றிதான் அவனுடைய பிரஜைகள் நடப்பார்கள். அப்படி சிறந்த தலைவனாக இருக்கக்கூடியவன் நித்திய கர்மானுஷ்டானங்களை நன்னா செய்வான். ஏன்னா அவன் செய்யறான் பத்தியா, நம் தலைவனே செய்யறான், அதனால நம்மளும் செய்யணும் அப்படின்னு அவனை பின்பற்றுபவர்கள் உடனே செய்வார்கள். அதனால ஆதர்ஷ புருஷனாக நீ இருக்க ஆசைப்படு அர்ஜுனா. உன்னை பின்பற்றி நாளைக்கு இந்த சமூகம் நடக்கணும். அதனால அர்ஜுனன் பத்தியா, அத்தகைய ஞானியான அர்ஜுனன், ஆனால் அந்த அர்ஜுனன் தன் கடமையை செஞ்சான் பத்தியா அப்படின்னு ஆதர்ஷ புருஷனாக இருக்க ஆசைப்படு. யத்யதாசரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ. அவன் காட்டுற பாதையை தான் அவனுடைய ஜனம் ஃபாலோ பண்றதுங்கிறதுக்காக. அதனால நீ அத்தகைய ஆதர்ஷ புருஷனாக இரு அர்ஜுனா, அத்தகைய தலைவனாக நீ இரு. அத்தகைய தலைவன் நீ யார்? இப்ப யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி காட்டுன்னு சொன்னீங்க, உன்ன நீ அப்படி இருக்க மாட்டேங்கிற. யாராவது ஒருத்தர் இப்ப துவாபர யுகத்துல காட்டுன்னு சொல்றிய, ஏன் நீ அப்படி இருக்க கூடாது? நானா அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்டயே வரிய? ஆமா, நீதான் இப்போ உன்கிட்டதானே நான் பேசிட்டு இருக்கேன். அர்ஜுனா நீ யோசிச்சுட்டு இருக்க யாரு அந்த ஜனக்கர் தானே நீ இப்ப யோசிச்சுட்டு இருக்க. சரி, ஜனக்கர் வரைக்கும் போக வேண்டாம், நீ அத்தகைய தலைவனாக இரு. சரி, எனக்குதான் அத்தகைய பரிபக்குவம் வரலையே அப்படின்னு நீ சொன்னேன்னா, இப்ப துவாபர யுகத்துல அப்படி இருக்கிறவர்கள் ஒருத்தரை என்னால காட்ட முடியும். யார் சொல்லு கிருஷ்ணா, சொல்லு கிருஷ்ணா. அப்படி யாரு கிருஷ்ணா இருக்கா? இப்ப துவாபர யுகத்துல நன்னா ஞானம் எல்லாம் சித்திச்சு தன் ஸ்வஸ்வரூபம் தெரிஞ்சு, ஆனா கிரகஸ்தாசிரமத்துல நித்திய கர்மானுஷ்டானம் பண்ற அத்தகைய ஒரு கிரகஸ்தனை காட்டேன் கிருஷ்ணா. யாரு இருக்கா கிருஷ்ணா? அப்படி யாராவது ஒருத்தர் இருந்தா காட்டேன் கிருஷ்ணா. காட்டுறேன், யாருன்னு சொல்றேன். 22வது ஸ்லோகம். நமே பார்த்தஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சனக நானவாப்த மவாப்தவ்யம் வர்த்தயேவ ச கர்மணி நமே பார்த்தா நாபாமே. நான் உன் கண்ணுக்கு தெரியலையா? நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம். நான் என்னுடைய கர்த்தவியத்தை எப்படி பண்றேன்னு நீ பார்த்ததே இல்லையா பார்த்தா? த்ரிஷு லோகேஷு கிஞ்சன. நான் யார்னா? நான் ஈஸ்வரனா இருந்த போதிலும் பகவானா இருந்த போதிலும் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன. எனக்கு என்ன, நான் ஏதாவது நித்திய கர்மா பண்ணாம இருக்கிறதுனால கிருஷ்ணனுக்கு பாபம்னு யாராவது எழுத போறாளா? இல்ல நான் பண்ணதுனால எனக்கு இந்த பலன் புண்ணியம்னு யாராவது எனக்கு எழுதி வைக்க போறாளா? ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்க நான் ஏன் இதெல்லாம் செய்யறேன்? வர்த்தயேவ ச கர்மணி. ஏன்னா லோகம் பூரா எல்லாரும் கிருஷ்ணன் 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 என்னதான பின்பற்ற போறா. அப்படி இருக்க நான் என்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை செஞ்சு காமிச்சாதானே முடியும். அப்பதானே மற்றவர்கள் என்ன பின்பற்றுவா. அப்புறம் கிருஷ்ணனே பண்ணல, அப்புறம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்க மாட்டார்களா? அதுக்காக தான் அந்த முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னான், யதாச்சரதி ஸ்ரேஷ்டா. ஆதர்ஷ புருஷனாக தலைவனாக இரு. அத்தகைய தலைவன் காட்டுற பாதை எல்லாரும் பின்பற்றுவார்கள் அப்படிங்கிறதுக்காகவே வர்த்தயேவ ச கர்மணி. என்னுடைய கர்மானுஷ்டானங்களை நான் செய்யறேன், நீ செய்யறியா? நிஜமாவா? செய்யறேன். நீ பாத்திருக்க மாட்ட. நாரதர் சாட்சி. நாரதர் நினைச்சாராம் 16,100 தேவிகளை கண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு 16,108 பட்ட மகிழ்ச்சிகள். அப்படி இருக்க எப்படிதான் கிருஷ்ணன் கிரகஸ்த தர்மம் ஏதாவது பரிபாலனம் பண்றானா இல்லையா? இல்ல விவாகம் பண்ணினதோட சரியா? இத பார்க்கணும்னு அங்கேருந்து புறப்பட்டு நாரதர் வரார். துவாரகைக்கு வரார். ருக்மிணியினுடைய அந்தப்புறத்துக்கு முதல்ல வரார். அங்க கிருஷ்ணன் இருக்கான். நாரதரை உடனே வரவேற்றான். பாத பூஜை எல்லாம் பண்றான் கிருஷ்ணன். பாத பூஜை எல்லாம் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறான். என்ன விஷயம்னு கேட்டா நாரதர் என்ன சொல்லுவார்? ஒண்ணும் இல்ல, கிளம்புறேன். நாராயணன் கிளம்பிட்டார். கிளம்பி அடுத்த கிரகம் சத்யபாமாவுடைய கிரகத்துக்கு போய் பார்த்தா அங்கேயும் ஒரு கிருஷ்ணன் இருக்கான்.
இருந்து சத்யபாமாவோட சொக்கட்டாம் விளையாடின்னு இருக்கான். சரி, அடுத்த கிரகத்துக்கு போனா அங்கேயும் கிருஷ்ணன் இருக்கான். எங்க பார்த்தாலும் கிருஷ்ணன் இருக்கான். கிருஷ்ணன் இருக்க ஒவ்வொரு கிரகத்திலயும் ஒரு கிரகத்துல போய் பார்த்தா கிருஷ்ணன் அப்பதான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான். மற்றொரு கிரகத்துக்கு போய் பார்த்தா அப்பதான் காலமே பிரம்ம முகூர்த்தம், விடிய கால ஸ்நானம் பண்ணிட்டு மடி உடுத்திட்டு ஸ்வஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஒரு கிரகத்துக்கு போய் பார்த்தா அப்பதான் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கிரகத்துக்கு போய் பார்த்தா அங்க உட்காந்து போஜனம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கிரகத்துல கஜானாவை எண்ணி வச்சுட்டு இருக்கான். மற்றொரு கிரகத்துல தானியத்தெல்லாம் அளந்து தன் பட்ட மகிழ்ச்சிக்கு கொடுத்துட்டு இருக்கான். ஒரு கிரகத்துல போய் பார்த்தா அங்க தன்னுடைய கன்னிகைக்கு விவாகம் பண்ணி வச்சுட்டு இருக்கான். மற்றொரு கிரகத்துல ஒரு தன் குழந்தைக்கு புண்ணியாச்சனத்துல அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு குழந்தை வீல்னு அழறது தானும் வீல்னு கட்டின்னு உட்காந்து இருக்கான். மற்றொரு கிரகத்துல பிரசவத்துக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கு, அவளை பராமரிக்கிறான். மற்றொரு கிரகத்துல பிரசவிச்சு ஒரு பொண்ணு போறது, அவளை வழி அனுப்பி வைக்கிறான். இப்படி ஒவ்வொரு கிரகத்திலையும் கிரகஸ்தனாக இருந்து கிரகஸ்த தர்மத்தை பரிபாலனம் பண்ற கண்ணனை பார்த்து, சரி இங்கதான் இருக்கான் கண்ணன்னு பார்த்தா அங்க மந்திராலோசன சபைக்கு போய் பார்த்தா அங்கேயும் கண்ணன் இருக்கான். அங்க வசிஷ்டாதி பிரம்ம ரிஷிகளோட உட்கார்ந்து பிரம்ம வித்தியை பண்ணிட்டு இருக்கான். நாரதாதி கோஷ்டிகள்ல உட்கார்ந்து பஜனையும் பண்ணிட்டு இருக்கான். இந்த கோபிகைகள் போல தன்னுடைய ஸ்திரீ கூட்டத்து கூட உட்கார்ந்து கிரகஸ்த தர்மத்தையும் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். இத்தகைய கண்ணன் அவனுடைய கிரகஸ்த தர்மத்தை பார்த்து நாரதர் அப்படியே சுருண்டு போய் விழுந்தார். சுருண்டு போய் துவாரகையிலேயே அப்படியே விழுந்தாராம். அது நாரதரே சாட்சி. இது நாரதர் தன் வாயால தானே சொல்றார். அப்படி பரிபாலனம் பண்ணானே கிரகஸ்த தர்மத்தை. ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒவ்வொரு கிரகஸ்தனாக இருந்து தன்னுடைய கர்மானுஷ்டானத்தை விடாம செஞ்சதுனால இங்க பகவான் இறஞ்சு சொல்றார், நமே பார்த்தாஸ்திதே நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சனக. நானே இந்த கர்மானுஷ்டானங்களை செய்யறேன். இது செஞ்சதுனால எனக்கு என்ன பலன் இருக்க போறது? ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் வர்த்தயேவச கர்மணி பண்ணியே ஆகணுங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. மனுஷ அவதாரம்னு எடுத்தாச்சுன்னா யாரா இருந்தாலும் நீ சர்வேஸ்வரன் சொல்ல முடியாது. விஸ்வாமித்திரர் காலமே ராமபிரான கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு சொல்லி எழுப்புறார். அப்படியே காட்டுக்கு அழைச்சிட்டு போர்ச்சே விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்கள் அழைச்சிட்டு போர்ச்சே விடியற் கார்த்தால் ஆயிடுத்து உத்திஷ்டன்னு எழுப்புறார். எழுந்துக்கணுமா? இப்படி பகவானே அப்படி எழுப்பலாமா? எழுந்து என்ன பண்ணணும்னு கர்த்தவியம், உன்னுடைய கர்த்தவியத்தை செய்யுங்கிறார் விஸ்வாமித்திரர். பண்ணு கர்த்தவியம். நீ எப்ப பூலோகத்துல இந்த நரசிரேஷ்டனாக வந்துட்டியோ உன்னுடைய கடமையை நீ செய், கர்மானுஷ்டானங்களை செய்யுங்கிறார். இதே நரசிம்மரா வந்தாரே பகவான், அப்ப ஒண்ணு விஸ்வாமித்திரர் வந்து சொல்லலையே. நரசிம்மரே நீ வந்திருக்கீரே, முதல்ல உன்னுடைய கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு அப்ப போய் இரண்யனை சம்ஹாரம் பண்ணுன்னு அப்ப சொல்லலையே. ஆனா ராமபிரானுக்கு சொன்னாரே அப்படின்னு பார்த்தா, ஏன்னா அப்ப முகம் சிம்மம் ஆயிட உடம்பு நரனா போயிட அப்படி இருக்கிறவர்களுக்கு யாருமே இன்னும் தர்மசாஸ்திரம் எழுதி வைக்கல. ஆனால் ராமபிரானோ மனுஷ ரீதியா வந்ததுனால உன்னுடைய கர்த்தவியம் நீ செஞ்சே ஆகணும்னு விஸ்வாமித்திரர் எப்படி எழுப்பினாரோ அது போல அர்ஜுனா, எப்போ நானே மனுஷனாக அவதாரம் பண்ணிட்டேனோ என்னுடைய கர்த்தவியத்தை நான் செஞ்சே ஆறேன். கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சனக. என்னையே பாரு, துவாபர யுகத்துல அப்படி ஒரு கிரகஸ்தன் இருக்கானான்னு கேட்டியே, நான் தான். என்ன பாத்துக்கோ, என்ன பார்த்து நீ என்னால கர்மாவை விடணும்னு நினைக்காத. எப்படி கிருஷ்ணன் கர்மானுஷ்டானத்தோட இருக்கான்ங்கிறத பாரு. இத்தகைய ஞானியான கிருஷ்ணன் எனக்கு என்னுடைய ஸ்வஸ்வரூபம் தெரியாதா? நான் யாருன்னு எனக்கு தெரியாதா? ஆனாலும் என்னுடைய கர்மானுஷ்டானங்களை பண்ணி நீ எனக்கு சாரத்தியம் வான்னு சொன்னியே, உனக்கு சாரத்தியாக நான் ஒத்துண்டேனே. ஒத்துண்டு நான் இங்க வந்து குதிரையை தட்டின்னு இருக்கேனா இல்லையா? அது என்னுடைய கர்மானுஷ்டானம். அதை நான் செஞ்சே ஆகணும், என் கடமை. அது போல நீ உன் கடமையை செய். நான் எப்படி என் கடமையை செய்யணும்னு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கேனோ உன் கடமை நீ காண்டிபத்த கையில ஏந்து. எதிஹம் தவர்த்தேயம் ஜாது கர்மண்ய தன்ரிதஹாக மமவாத்மானு வர்த்தந்தே யே யே மனுஷ்யா பார்த்த சர்வசகாக. மனுஷன் செஞ்சுதான்ப்பா ஆகணும், இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், கடமையெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும். அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஓடிடுவேன் எல்லாம் சொல்ல முடியாது. அது யாராக இருந்தாலும் செஞ்சே ஆகணும். ஏன்னா உன்னை பின்பற்றி நாளைக்கு உன்னுடைய பிரஜைகள் நடப்பாங்கரிச்சே பார்த்தா அவர்களுக்கு எல்லாமாகவும் இருக்கக்கூடிய நீ அதுக்கு ஒரு ரோல் மாடலா இருந்து காட்டணுமே தவிர விட்டுட்டு ஓடிடுறேன்னு சொல்றது அழகு இல்ல. மனுஷ்யா பார்த்த சர்வசகாக. இதோட 23வது ஸ்லோகம் இது முடிஞ்சது. அடுத்தது 24வது ஸ்லோகம். உத்சீதேயுரிமே லோகா
ந குர்யாம் கர்ம சேதகம் கோ சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாகாம் உபஹன்யா மிமா பிரஜாகா சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாகாம். வர்ணசங்கரம் வந்துடும்னு சொல்றியா அர்ஜுனா? என்ன சொன்ன? முதல் அத்தியாயத்துல இது வந்தது இல்லையா? அப்புறம் ஒரு குலத்துல இத்தனை ஆண்மகன்கள் போயிட்டா, அப்புறம் அந்த குலஸ்திரீகளை யார் ரட்சிப்பா? வர்ணசங்கரங்கள் வந்துடாதா அப்படின்னு அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டான் இல்லையா? அதுக்கான பதில் இங்க வருது. சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாகாம். உன் கடமையை நீ பண்ணாம போனாலும் வர்ணசங்கரம் வரும். வராம எங்க போகும்? கடமையை விட்டவனுக்கு அப்புறம் அவன் எங்க போய் யாரை காப்பாத்துவான்? நீ இப்ப என்ன சொன்ன? உன் குலஸ்திரீகள் இங்க உட்காந்து நீ காப்பாத்துறேன்னு நீ சொன்னியா? நீ துறவரம் இல்லையோ போறேங்கிற? உன் கடமையை விட்டுட்டு நீ துறவரம் தானே நீ போறேங்கிற. ஆனால் நீ இங்க இருந்து உன்னுடைய கடமையை நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ, அதுதான் ஒரு பெரிய உபகாரம். உன் குலஸ்திரீகளை உன்னால ரட்சிக்க முடியும். அப்ப வர்ணசங்கரங்கள் ஏற்படாது. சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாகாம் உபஹன்யா மிமா பிரஜாகா. தர்மம் என்னைக்கும் சாஸ்வதமா நிக்கும்பா. தர்மம் தான் சிறந்தது. உலகம் தர்மத்தினாலதான் இயங்கிறது. அத்தகைய யுத்தம் செஞ்சால் இந்த மாதிரி ஒரு துர்பாக்கியம் வரும் நீ நினைக்கிறியே? நீ உன் கடமையை யுத்தத்தை நீ செஞ்சால்தான் அத்தகைய வர்ணசங்கரங்கள் ஏற்படாமல் பாதுகாக்க முடியும். அத்தகைய குலஸ்திரீகளை நீ தர்மவானாகிய நீ ரட்சிக்க மாட்டியா? அதனால நீ இந்த போர் புரிந்து இந்த யுத்தத்துல நீ ஜெயிச்சா இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை ஸ்திரீகளையும் உன்னால ரட்சிக்க முடியும். அதனால அந்த நீ எந்த ஸ்திரீகளுக்காக யுத்தம் பண்ண மாட்டேன்னு நீ சொன்னியோ அதே ஸ்திரீகளுக்காக யுத்தம் பண்ணுன்னு நான் உன்னை சொல்றேன். ஏன்னா கண்டவர்கள் கிட்ட போய் அந்த ஸ்திரீகள் மாட்டிண்டு அவஸ்தப்படுறதை காட்டிலும் அர்ஜுனன் இந்த லோகத்தையே ஜெயிச்சு அர்ஜுனன் அங்க அரசனாக இருந்தா, அத்தகைய தர்மபுத்திரனுடைய ஆட்சியில் அங்க அர்ஜுனன் பிரதானமாக இருந்தால் அந்த லோகத்துல இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் க்ஷேமமா இருக்க மாட்டாளோ? அதனால அவர்களை ரட்சிக்கிறதுக்காக நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு 24வது ஸ்லோகம். அடுத்தது 25வது ஸ்லோகம். சக்தாக கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரதக குர்யாத் வித்வாம்ஸ்தா சக்தாஹ சிகீர்ஷுஹு லோக சங்கிரஹம். சக்தாஹ கர்மார்த்த புத்தியோட காரியங்களை செய்பவர்களுக்கு எவ்வளவு உற்சாகமா இருக்கோ அதை விட அதிகமான உற்சாகம் அத லோகக்ஷேமார்த்தம் செய்யறவர்களுக்கு இருக்கும். ஏன்னா இது எனக்கு 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 அப்படின்னு தனக்குன்னு ஒரு பலன் கருதி அந்த கர்மானுஷ்டானங்களை செய்யறவர்களை காட்டிலும் லோகக்ஷேமார்த்தம்னு நீ நினைய. நீ ஏன் இது உனக்காக நீ யுத்தம், உனக்காக நீ ராஜ்யம் நீ ஏன் நினைக்கிற? 2வது அத்தியாயத்துல அர்ஜுனன் அதான் சொல்றான். அதுக்கு பதிலாக இது வருது. நீ அப்படி ஒரு ராஜ்யம் எனக்கு தேவையா, எனக்கு வேண்டாம்னு சொன்னானே அர்ஜுனன், அதுக்கான பதில் இங்க. உனக்காக நீ ஏன் நினைக்கிற? அதையே நீ உனக்கு நீ நினைக்கிற வரைக்கும் தான் உனக்கு அப்படி. ஆனா அந்த லோகக்ஷேமார்த்தம் நீ ஏன் நினைக்க மாட்டேங்கிற? யதா குர்வந்தி பாரதக. எப்படி தனக்குன்னு நினைக்கிறவன் எவ்வளவு உற்சாகமா அந்த கடமையை செய்வானோ அதை விட ஒரு படி அதிக உற்சாகமாக ஞானிகள் செய்வா. தன் கடமைய செய்வா. ஜனகாதிகள் செய்ய மாட்டான்னு நினைக்கிறியா? ஏன்னா அவர்கள் ஞானிகள் தானே. அவர்கள் இன்னும் ஒரு படி மேல போய் உற்சாகமா தன்னுடைய கர்மாவை செய்வார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் நம்ம என்ன கர்மா செஞ்சாலும் என்ன செய்தாலும் அதுக்கு பலன்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பகவதார்ப்பணம், பகவத் கைங்கரியம், அவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்ச ஞானிகள் சந்தோஷமாவே இந்த கர்மாக்களை செய்வார்கள். உன்னை போல அழுதுன்னு உட்கார்ந்து இருக்க மாட்டான். முதல்ல சொன்னவர்கள் காமியார்த்த புத்தியோட கர்மானுஷ்டானங்களை செய்யறவர்களை காட்டிலும் இந்த ஞானியா இருக்கிறவன் கர்மானுஷ்டானங்களை செய்யறவன் ரொம்ப சிரேஷ்டமானவன் அவன். ஏன்னா முதல்ல சொன்னவனுக்கு ஒரு அலுப்புங்கிறது வந்துடும். என்னடா இது இவ்வளவு நன்னா தானே பண்ண, இவ்வளவு உற்சாகமா நன்னா தானே செஞ்சேன், ஆனா ஏன் எனக்கு பலன் வரல, என்ன செஞ்சேன்னு எனக்கே புரியலையே அப்படின்னு அவன் தள்ள கை வச்சுன்னு உட்கார்ற நாளுங்கிறது அவனுக்கு வரும். ஆனால் இது பலன் வந்தா வருது, வராட்டா போறது, என் கடமையை நான் செஞ்சுட்டு போறேனே அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு ஜிக்யாசுவா இருக்கக்கூடிய அந்த ஞானிக்கு, அத்தகைய ஞானிக்கு இதெல்லாம் லோகக்ஷேமார்த்தம் அப்படின்னு லோக சங்கிரகார்த்தம்னு நினைப்பானே தவிர தனக்கு ஒரு சுகம், தனக்கு ஒரு சௌக்கியம்னு நீ நினைக்க மாட்டான். அதுல நீ 2வது ரகமா இரு அர்ஜுனா. நீ அந்த லோகக்ஷேமார்த்தம் இந்த காரியத்தை செய்யறேன்னு நினைச்சுட்டு செய்ய அப்படின்னு நினைச்சுட்டே உன் கடமையை செய்ய. ஏன் உன் கடமையிலேருந்து விலகிறாய்
அப்படின்னு இந்த 25வது ஸ்லோகம். அடுத்தது 26வது ஸ்லோகம். ந புத்தி பேதம் ஜனயேத ஞானாம் கர்ம சங்கினாகா ஜோஷயேத் சர்வ கர்மாணி யே வித்வான் யுக்தஹ சமாச்சரன். ந புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானம் கர்ம சங்கினாம் அப்படிங்கிறதுக்கு தனக்கு தேவையில்லாமல் போனாலும் ஞானிகள் தன் கடமையை செய்வார்கள். இதனால தனக்கு ஒண்ணு வேணும் தனக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிக்க மாட்டார்கள் ஞானிகள். அதாவது கர்மயோகத்துல இருக்கக்கூடிய ஞானிகள் அவர்கள் என்ன செய்வார்கள், இதனால எனக்கு ஏதாவது வருமா வராதா அதெல்லாம் யோசிக்க மாட்டார்கள். தனக்கு இதனால ஒரு தேவை இருக்கா தேவை இல்லையா அதை பத்தியும் யோசிக்க மாட்டார்கள். ந புத்தி பேதம் ஜனயேதது ஜனயேது அஜ்ஞானம் கர்ம சங்கினா. அத்தகைய ஞானிகள் அறிவற்றவர்கள் மனசுல அறிஞர்கள் குழப்பி புட்டு போயிடக்கூடாது. இப்ப அர்ஜுனன் இதுதானே சொல்றான், ஏன் கிருஷ்ணா என்ன குழப்பறன்னு கேட்டான் இல்லையா. என்னைக்குமே அறிவாளிகள் இங்க ஒரு அறகுறையா ஒருத்தன் வந்து நின்னான்னா அவன் கிட்டக்க போய் எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி அவன் ஏற்கனவே குழம்பி போய் வந்தவன இன்னும் குழப்பி விடுறாப்புல பேசிடக்கூடாது. அதனாலதான் அந்த ஞானிகள் என்ன செய்யணும், நீ பண்றத பண்ணுப்பான்னு முதல்ல சொல்லணும். எடுத்ததும் ஆத்ம வித்தியை எடுத்துன்னு போய் அப்படி சொல்லு, அவன் தலையில திணிக்க கூடாது. நீ பண்றத பண்ணுப்பா, பண்ண நீ என்னென்ன பண்ற, நித்தியன் என்ன பண்ற, எங்க சார் டைமே இல்ல சார், காத்தால எழுந்தா சரியா இருக்கு, இந்த வேலை அந்த வேலை அந்த வேலை இந்த வேலை, அதை பண்ணுப்பா போறோம், அவ்வளவுதான். அததான் சொல்லணும் ஞானிகள் அவனுக்கு. அதை செய் போறோம், அதை செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா நீ ராத்திரி படுக்க அறைக்கு சயன கிரகத்துக்கு போக பத்தியா, அப்படி போய் உன் படுக்கையில விழர்ச்சே கிருஷ்ணா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போய் சயனிச்சுக்கோ போ, அவ்வளவுதான் வேணும் அப்படின்னு மட்டும் சொன்னாலே போறோம். ஞானிகள் அதை தான் சொல்லணும், குழப்பாம இத சொன்னாலே போறோம். அவன் அதை நித்தியம் அதை செய்ய ஆரம்பிச்சு, அது என்ன படுத்துக்கரிச்சியை மட்டும் கிருஷ்ணா சொல்றோமே, எழுந்துக்கரிச்சியவும் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு காலமே எழுந்துக்கரிச்சியவும் சொல்லுவான். பிறகு தன் அலுவலகங்களுக்கு போர்ச்சேவும் அப்படி நடுப்புற கொஞ்சம் டைம் கிடைக்கிறச்சேலாம் கிருஷ்ணானுவான். அப்படி தாம் பண்ற அலுவலகங்கள்ல போய் தாம் பண்ற பணிகளையே கிருஷ்ணார்ப்பணமாக பண்ண ஆரம்பிச்சிடுவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அஜ்ஞானத்திலேயே இருந்த ஒருவன் கடைசியில அவனும் ஜிக்ஞாசுவாக ஆகிற நிலைங்கிறது ஒண்ணு வரும். அதுக்கு என்ன செய்யணும், நீ கிரகஸ்தாசிரமத்துல இருந்தாதான் இதெல்லாம் முடியும். எங்கேயோ நீ போய் தபஸ்வியா உட்காந்துருக்கேன்னு நீ போய் உட்காண்டேன்னா உன்னை தேடி யாருப்பா வருவா, யார் உன்னை தேடி வருவா? ஆனால் நீ கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்து உன்னை அண்டி இருக்கிற பிரஜைகளுக்கு நீ இதெல்லாம் சொல்லி கொடு, இதெல்லாம் சொல்லு. எனக்கு டைமே இல்ல, நான் என்ன செய்யணும்னு உன்கிட்ட ஒருத்தன் வந்து நின்னான்னா அவனுக்கு முதல்ல டு ஸ்டார்ட் வித் இது ஆரம்பி. அப்படி நீ சொல்லி கொடுக்கறதுக்கு நீ இருக்கணும்னா நீ எங்க இருக்கணும், நீ இங்க இருக்கணும். உன்னுடைய கர்மாவை செஞ்சுட்டு நீ இங்க இருக்கணும். அதை விட்டுட்டு நான் எங்கேயோ கிளம்பி போறேன்னு சொல்லிடக்கூடாது. அதனால ஞானியா இருக்கக்கூடிய கர்மால இருக்கக்கூடிய ஞானிகள் தன்னை ஆசிரியிச்சு இருக்கிற பிரஜைகளுக்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தன் சுபாவத்துல அவர்களை பார்க்கறதுனாலேயே அவர்கள் போதிச்சிடுவார்கள். இவர்களை பார்த்த உடனே நமக்கு ஆசையா இருக்கும், என்ன பண்றாரு இவர், எப்படி இருக்கிற அந்த கொஞ்ச டைம்ல அதே 24 மணி நேரம் தான் அவருக்கும் எனக்கும். அப்படி இருக்கிறச்சே அவரால் இவ்வளவு பண்ண முடியறதுன்னா நம்மளால ஏன் கிஞ்சித் பண்ண முடியல அப்படின்னு அவரை பார்க்கறச்சேவே இவனுக்கு நாம் ஏன் செஞ்சு பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி, அங்க ஒரு மோட்டிவேஷன்ங்கிறது ஒண்ணு வரும் இல்லையா. அத்தகைய தலைவனாக நீ இரு, அத்தகைய ஆதர்ஷ புருஷனாக அர்ஜுனா மத்தவாளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீ இரு. பிரகிருதேஹி கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வஷஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. 27வது ஸ்லோகம் இல்ல பிரகிருதி அப்படிங்கிறது வருது இல்லையா. பிரகிருதேஹே கிரியமானானி, நீ செஞ்சாலும் சரி செய்யாம போனாலும் சரி இயற்கையால நேச்சரால எல்லாம் தானா நடந்துட்டே இருக்கு. அதனுடைய குணத்தால அது தானா நடக்கிறது, நீ செஞ்சுதான் அது நடக்கணுங்கிற அவசியம் இல்ல. பிரகிருதேஹி கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வஷஹ, கர்மாங்கிறது ஒவ்வொருத்தருடைய குணமும் அது நேச்சராவே வருதுங்கிறார். பிரகிருதேஹே இயற்கையாவே அது வருது, அதை ஒருத்தருக்கு உட்காந்து கிளாஸ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. சரி, நம்ம மனுஷர்களுக்கு தெரியறதுனால நம்ம சொல்லி கொடுக்கறோம். ஒரு குழந்தைக்கு இது ஆத்தர இப்படி வாயில போட்டுக்கோ, கடி மெல்லு முழுங்கு அப்படின்னு நமக்கு வாய் பேசுறதுனால நம்ம சொல்லி கொடுக்கறோம். ஆடு மாடுகளுக்கு எல்லாம் என்ன வாய் பேச முடியறதான்னு, அப்ப அதுகளுக்கு எப்படி தெரியறது? இப்படி ஆடு வாய திறந்தா அதை போட்டு மென்னு முழுங்கணும்னு அதுக்கு யாரு சொல்லி கொடுத்தா? பிரகிருதேஹே கிரியமானானி. எப்படி இருக்கு பார்த்தீங்களா பகுத்தறிவு பகவத்கீதையில.
இதுதான் பகுத்தறிதல்ங்கிறது. பகுத்து அறிதல் அதாவது இயற்கையாகவே ஒரு ஆடு மாடுகளுக்கு எப்படி தானா சில விஷயங்கள் அதுக்கு ஒருத்தர் உட்காந்து வா உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்து வராம எப்படி இயற்கையாகவே வருதோ அது போல கர்மாக்கள் இயற்கையாவே நீ செஞ்சாலும் செய்யாட்டாலும் அது தானா நடந்தே தீரும். பிரகிருதேஹே கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வசகாகா. இயற்கையால எல்லாம் தானா நடக்கிறதுப்பா. அதாவது நீ என்ன காலமே நீ எழுந்துக்கணும்னு நீ நினைச்சு சங்கல்பிச்சு படுத்துக்கிற, நீ எழுந்துக்கிற. ஆனால் ஒரு சிருஷ்டி இங்க இருக்கிற அந்த ஆடு மாடுகளுக்கு எல்லாம் அப்படி சங்கல்பிக்க கூட தெரியாது. காலமே நம்ம எழுந்துக்கணும் அப்படின்னு அதுகளுக்கு எல்லாம் சங்கல்பிக்க தெரியறதா இல்ல. ஆனாலும் அது காலமே ஆனா எழுந்துக்கிறது, அதனுடைய வேலைகள் அது செய்யறது, புல்லு மேய போறது, இல்ல என்ன செய்யறோமோ செஞ்சுக்கிறதா இல்லையா? அப்படி அது எதால வருது? இயற்கையால வருது. அதனால் நம் இந்திரியங்கள் தானே செயல்படும். அந்த இந்திரியத்தை ஒருவேளை இந்த சரீரமே ஒரு கிரகஸ்தாசிரமம் தான். அந்த இந்திரியம் ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்ற பேச்ச கேட்காது. கண்ணு இப்படி கேன்னு கத்தும், அதுக்குள்ள மூக்கு உச்சுன்னு தும்மும், இந்த வாயில சரியா போட்டுண்டா வாயெல்லாம் ஒரே புண்ணு, அட கை கால எல்லாம் ஒரே வலி, மூட்டு வலி, இது இப்படி போறது அது அப்படி போறது. இதுவே ஒரு கிரகஸ்தாசிரமம் ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்றதை கேட்க மாட்டேங்கிறது. எப்படி ஒரு கிரகத்துல ஒரு 4-5 குழந்தை இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கும், ஒண்ணு அழவிடும், ஒண்ணு பிராண்டும். அப்படி இருக்கு அந்த தாயார் தகப்பனார் எப்படி இருப்பா? சரி அதுகளே ஏதோ ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிறதுகள், அதுகளே சேர்ந்துக்கும். அப்படி எப்படி சாட்சி மாத்திரமா இருப்பாளோ அது போல நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த சித்து, அந்த சித்துங்கிறது அந்த சைத்தன்யம் அப்படிங்கிறது சாட்சி மாத்திரமா இருக்கு. அதனால இந்திரியங்கள் எப்படி அடிச்சுட்டா எனக்கு என்ன அப்படின்னு ஒருவனால நினைக்க முடியும்னா அது இப்படி யாரால நினைக்க முடியும்? இந்த அடுத்த ஸ்லோகத்துல வருது, தத்வத் வித்துஹு மகாபாஹோ குணகர்ம விபாகயோகோ மகாபாஹோ. அவனுக்கு கோட்டியில ஒருத்தனால முடியும். அப்படி நினைக்க முடியுமான்னு பார்த்தா நினைக்க முடியும். இது லௌகீக பாஷைகள் தான். கண்ணு தெரியறதா, காது கேட்கறதா அப்படின்லாம் நம்ம கேட்கிறோமே, கண்ணுங்கிறது அது தானா தெரியறது, காதுங்கிறது தானா யாராவது என்ன சுவிட்ச ஆன் பண்றா, அது தானா எப்படி இயற்கையா நடக்கிறது. இத்தகைய கருவிகளை வச்சுட்டு நம்மளுடைய சரீர யாத்திரைங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி இயற்கையாவே தன்னுடைய கர்மாக்களை தான் செய்யறதோ அது போல இந்த இந்திரியங்கள் ஒண்ணுக்கு அடிச்சுக்கரிச்சே கூட அதை நினைச்சு அந்த உள்ள இருக்கிற அந்த சைத்தன்யம் சாட்சியாக இருந்தா போறோம். அதை நினைச்சு நாம் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்ல. அது பாட்டால அடிச்சுட்டு போறது போ அப்படின்னு எப்படி ஒரு கிரகஸ்தாஷ்டமத்துல தாயார் தகப்பனார் இருக்காளோ அது போல கோட்டியில ஒருத்தனால இருக்க முடியும். அப்படி இருக்கிறவன் தத்துவஞானின்னு பெயர் அவனுக்கு. அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டவன் அர்த்தம். அது அப்படிதான்ப்பா இருக்கும். சரீரம்னா அப்படிதான் இருக்கும். என்ன நிறைய பேர்கள் சொல்றா இல்லையா, குழந்தைகள்லாம் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் அடிச்சுக்கோ, நீ கண்டுக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறா இல்லையா, அது போலதான் இந்த சரீரமும். சரீரம்னா அப்படிதான் இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கோ, ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாதான் இருக்கும். ஆனா அதை பத்திலாம் நம் யோசிக்காம அதை பொருட்படுத்தாம நம்ம அதை அப்படியே கண்டுக்காம கண்டும் காணாம விட்டுட்டு போயிடு. அவ்வளவுதான். அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டே இரு. ஆனா நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ பாட்டு நீ செஞ்சுட்டே இரு. அடுத்த 29வது ஸ்லோகம். பிரகிருத்தேஹே குணசம்மூடாஹ சஞ்சந்தே குணகர்மசு தான கிருத்ன விதோ மந்தான கிருத்ன விண்ண விசாலயேத். சம்சார வாசனையினால இங்கேயே உழல்றவர்களுக்கு நம் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். குந்தி மைந்தனே கௌந்தேயா, நம்ம அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். எப்படி ஒரு தாயார் ஒரு குழந்தைக்கு கற்பிக்கிறது போல ஒரு ஸ்லேட்டு பலப்பத்தை எடுத்துட்டு தானே தன் தாயார் தன் குழந்தையோட கைய பிடிச்சு எங்க எழுது அப்படின்னு ஆணு எழுத வைப்பா. எழுத வச்சு அந்த குழந்தையினுடைய சந்தோஷத்துக்காக அதுக்கு 100க்கு 100 மார்க்கும் தானே போட்டுப்பா. தான் எழுதினது தானே அது, இருந்தாலும் தானே குழந்தை சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தானே ஒரு மார்க்கும் போட்டுக்குமா போல, அது போல நீ ஒருவனுக்கு வழிகாட்டியாக இரு. அத்தகைய இந்த சம்சார வாசனை எல்லாம் விட்டுட்டு எப்படி ஒரு தாயார் குழந்தைக்கு கற்பிப்பது போல உனக்கு கிடைச்ச ஞானத்தை நீ பிறர்களுக்கு கற்பித்து நீ கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்தியாகில் அதுவே உனக்கு சிரேஷ்டமானது அப்படின்னு 29வது ஸ்லோகம். அடுத்தது 30வது இந்த ஒரு ஸ்லோகம் பார்த்துட்டு இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்யாத்ம சேதசாகா நிராஷீர்நீர் மமோ பூத்வா யுத்தஸ்வ விகத்தஸ்வரஹ. பெரும்பாலும் எல்லாத்தையும் என்கிட்டக்க விட்டுடுப்பா, பொறுப்பெல்லாம் என்கிட்டக்க விட்டுடு. நீ கர்த்தா நான் கர்த்தா அப்படிங்கிற எண்ணத்தையே நீ விட்டுடு.
ஏன்னா நீ ரதி இவன் சாரதி அப்படின்னு தானே அர்ஜுனன் நினைக்கிறான். ஆனால் சாரதி கிட்டக்க பொறுப்பை ஒப்படைச்சிடுங்கிறான் கண்ணன் இந்த ஸ்லோகத்துல. மயி சர்வாணி கர்மாணி, மயி சர்வாணி கர்மாணி, என்னிடத்துல எல்லாத்தையும் ஒப்படைச்சுட. சாரதி கிட்டக்க எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவன் பாட்டு ஓட்டிட்டு போகட்டும். ரத்தியினுடைய வேலை யுத்தம் பண்றது, அந்த கடமையை ரத்தி கரெக்டா செஞ்சா போறோம். அது மயி சர்வாணி கர்மாணி, அதனால என்னிடத்துல எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு நான் ரத்தி அப்படிங்கிற எண்ணத்தை நீ விட்டுட்டு உன் கடமையை நீ சரியா செஞ்சாலேயே போரும். பூத்வா யுத்தஸ்வ விகத் தஜ்வரஹா, உன்னுடைய கடமையை நீ சரியா நீ யுத்தம் பண்ணணும்னா அதை மட்டும் நீ செஞ்சா போறோம். உன்னுடைய பலன்களையோ அதுக்கான தேவைகளையோ அதுக்கு பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது, அதை நான் பாத்துக்கிறேன். மயி சர்வாணி கர்மாணி, அதை நான் பாத்துக்கிறேன். நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம என்னிடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உன் கடமையை மட்டும் செய்ய அர்ஜுனா. அதனால நீ எழுந்து யுத்தம் பண்ணு, உன் கடமையை நீ பண்ணு, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த 30வது ஸ்லோகம் அமையிறது. இன்னும் ஒரு 10 ஸ்லோகம் பாக்கி இருக்கு 3வது அத்தியாயம். அடுத்த பிரவச்சனத்துல இந்த 10 ஸ்லோகமும் முடிச்சுட்டு 4வது அத்தியாயத்தை தொடங்குவோம். அடி